ஓகே எஸ் இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விசென்டர் நெட்வொர்க்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு விசென்டரில் ஒரு ESXi ஹோஸ்ட்டுக்கு எப்படி நெட்வொர்க் கனெக்ட் ஆகிருக்கும், அது மூலமாக அது எப்படி கம்யூனிகேட் ஆகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ முதல் நெட்வொர்க் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு ஒரு காமிச்சிடுறேன். ஆல்ரெடி நிறைய தடவை காமிச்சிருக்கேன். பட் அகெயின் ஐம் ஷோவிங் ஒரு நெட்வொர்க் வந்து எப்படி கனெக்ட் ஆகும்னு. ஸோ இது வந்து ஒரு டெல் சர்வர், இது ஒரு ரேக் சர்வர் சரிங்களா. இந்த ரேக் சர்வரில் பார்த்தீங்கன்னா தேர்ஸ் ஈத்தர்நெட் போர்ட். இது ஈத்தர்நெட் போர்ட் 1 2 3 4 4 ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஐடிராக் போர்ட், டெடிகேட்டட் ஐடிராக் போர்ட். ஸோ ஐடிராக் போர்ட் எல்லாத்துக்கும் தெரியும், இட்ஸ் இஸ் யூஸ் டு கனெக்ட் த ரிமோட் கன்சோல். அந்த சர்வரோட ரிமோட் இருக்கிறதுக்கு இந்த ஐடிராக் போர்ட் வந்து யூஸ் ஆகுது. தென் இந்த ஈத்தர்நெட் போர்ட் தான் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணுற போர்ட். நம்ம எந்த நிக்கில் வந்துட்டு ஐபி கான்ஃபிகர் பண்ணுறோமோ அதுக்கு பேர் மேனேஜ்மெண்ட் நிக், மேனேஜ்மெண்ட் ஐபி. அதாவது அந்த ESXiக்கு ஒரு ஐபி இருக்கும். இப்போ ஒரு விண்டோஸ் சர்வர் இருக்குன்னா இந்த சர்வருக்கு ஒரு ஐபி இருக்கும் இல்லையா, அதே போல் ஒவ்வொரு ESXiக்கு ஒரு ஐபி இருக்கும். அந்த ஐபியை we will call it as மேனேஜ்மெண்ட் ஐபி. அந்த மேனேஜ்மெண்ட் ஐபி மூலமாக தான் ஒரு ESXையும் இன்னொரு ESXையும் கம்யூனிகேட் ஆகும் சரிங்களா. மேனேஜ்மெண்ட் ஐபி ஒன்ஸ் நம்ம கான்ஃபிகர் பண்ணால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா போர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எதுக்கு? ஒரு நெட்வொர்க் இருந்தால் போதும். ஒரே ஒரு ஐபி தான் நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். பட் இங்கே 4 போர்ட் இருக்கு. எதுக்கு இந்த 4 போர்ட் இருக்குது? இது 4 போர்ட் கம்மி. என்னோட என்வரான்மெண்ட்ல 8 போர்ட் இருக்கும். ஒவ்வொரு ESXiக்கும் என்னோட ப்ரொடக்ஷன்ல 8 போர்ட் இருக்கும். எதுக்காக அப்படின்னா, ஒன்று ரெடியூரன்சி பர்பஸ்க்காக வச்சிருப்போம். இப்போ இந்த 2 நிக்கையும் நம்ம லோட் பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து நிக் டீமிங் சொல்லுவோம். பண்ணிட்டோம்னா சப்போஸ் இந்த நிக் டவுன் அப்படின்னா இந்த நிக்லேருந்து ஒர்க் ஆகும். அதுக்காக ஒரு பர்பஸ். இன்னொன்று நம்ம VM கர்னல் நெட்வொர்க்னு சொல்லுவோம். அந்த VM கர்னல் நெட்வொர்க் கான்ஃபிகர் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதை வந்து VMK அப்படின்னு சொல்லுவோம், VM கர்னல் நெட்வொர்க். இப்போ இந்த வேர்டு வந்து கொஞ்சம் புதுசாக தெரியும், பட் நான் இதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் நிக் இருக்கு இல்லையா, அந்த மேனேஜ்மெண்ட் நிக்கோடு இது வந்து ஒரு சுவிட்சில் கனெக்டாக இருக்கும். இந்த சுவிட்சில் எல்லா ESXையும் கனெக்டாக இருக்கும் சரியா. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். டேட்டா சென்டரில் மல்டிபிள் ESXi இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் ESXi இருக்கும். அப்புறம் ஸ்டோரேஜ் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ESXi எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறது எது மூலமாக கம்யூனிகேட் பண்ணணும்னா ஒரு சுவிட்ச் மூலமாக கம்யூனிகேட் பண்ணணும். இது சுவிட்ச், நெட்வொர்க் சுவிட்ச். சரி, சுவிட்ச் மூலமாக கம்யூனிகேட் பண்ணணும். தென் இந்த ESXi எல்லாமே ESXi 1, then இது ESXi 2, இது ESXi 3. இப்போ இது எல்லாமே சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து ஒரு சுவிட்ச். இது ஒரு ஈத்தர்நெட் சுவிட்ச் வச்சுக்குவோம் சரிங்களா. ரெண்டு டைப் சுவிட்ச் இருக்கு. ஒன்று வந்து ஃபைபர் சேனல் சுவிட்ச் இருக்குது, இன்னொன்று ஈத்தர்நெட் சுவிட்ச். இப்போ ஏன் நம்ம ஈத்தர்நெட் யூஸ் பண்ணாலும் நம்ம ஈத்தர்நெட் சுவிட்சில் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ லாஜிக் என்னன்னா, இந்த ஈத்தர்நெட் போர்ட் வந்து எங்கே கனெக்ட் ஆகும்? இது ஒரு ரேக் சர்வர். இந்த ரேக் சர்வரோட ஈத்தர்நெட் போர்ட் எங்கே கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும் சரியா. இப்போ இதில் 4 ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது. 1 2 3 4 ஈத்தர்நெட் போர்ட் இருக்கு. அப்போ 4 ஈத்தர்நெட் போர்ட்டுமே சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும். ரெடியூரன்சி பர்பஸ்க்காக ஒரு ஈத்தர்நெட் ஒரு சுவிட்சில் இருக்கும், இன்னொரு ஈத்தர்நெட் இன்னொரு சுவிட்சில் இருக்கும். அது ரெடியூரன்சி பர்பஸ்க்காக அப்படி வச்சிருப்பாங்க. இன்னொன்று இன்னொரு சுவிட்சில் இருக்கும். இப்போ இந்த சுவிட்ச் டவுன் அப்படி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுவிட்ச் டவுன் அப்படின்னா இந்த சுவிட்சில் ஒர்க் ஆகும். தட் இஸ் கால்ட் ரெடியூரன்சி பர்பஸ். பெரிய பெரிய டேட்டா சென்டரில் என்ன பண்ணியிருப்பாங்க, 2 சுவிட்ச் இருக்கும்.
எல்லா ஈத்தர்நெட்டுக்கும் ரெண்டு ஈத்தர்நெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் இப்போ இந்த நிக்கார்டு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இந்த நிக்காலேருந்து ஒர்க் ஆகும். இப்போ இந்த சுவிட்ச் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இந்த சுவிட்ச்லேருந்து ஒர்க் ஆகும். புரியுதுங்களா உங்களுக்கு? திஸ் இஸ் கால்ட் ரிடண்டன்சி. மேக்ஸிமம் பெரிய பெரிய கம்பெனியில் ஃபுல்லாகவே ரிடண்டன்சி தான் வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு இதில் இது ஈத்தர்நெட் 0, ஈத்தர்நெட் 1, 2, 3, 4 இருக்கு. இப்போ இது ரெண்டுமே ரெண்டு ஈத்தர்நெட்ல ஒரே ஐபி கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. இந்த ஈத்தர்நெட் வந்துட்டு ஒரு சுவிட்சில் கனெக்ட் ஆயிருக்கும், இந்த ஈத்தர்நெட் ஒரு சுவிட்சில் கனெக்ட் ஆயிருக்கும். சப்போஸ் இந்த கேபிள் ஃபால்ட் ஆனாலோ அல்லது இந்த போர்ட் ஃபால்ட் ஆனாலோ நமக்கு இந்த ஈத்தர்நெட் மூலமா ஒர்க் ஆகும். சரிங்களா? இஃப் சப்போஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, முக்கியமான கிளாஸ் இது. இது பேக் அண்ட் ஆர்கிடெக்சர், ஒரு ESXக்கு பேக் அண்ட் ஆர்கிடெக்சர். சரியா? இப்ப இது ஈத்தர்நெட் 1 வச்சுப்போம் இல்ல ஈத்தர்நெட் 0 தான் வைப்பாங்க. ஈத்தர்நெட் 0, இது ஈத்தர்நெட் 0 ஒரு சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ சுவிட்ச் கூட நான் இமேஜ் எடுக்கிறேன். அது வந்து சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் சுவிட்ச். ரெண்டு சுவிட்ச் இருக்கு, L2 சுவிட்ச், L3 சுவிட்ச், ரெண்டு சுவிட்ச் இருக்கு. L3 சுவிட்ச் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் சுவிட்சஸ் வந்து. அதில் போர்ட் எத்தனை போர்ட் இருக்கும் அப்படிங்கிறது மேட்ரு. ஒரு சுவிட்சில் வந்து எத்தனை போர்ட் இருக்கும் அப்படிங்கிறது மேட்ரு. அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இது ஒரு போர்ட்டில் கனெக்டாக இருக்கும், இது ஒரு போர்ட்டில் கனெக்டாக இருக்கும். பட் ரெண்டையுமே நிக் டீம் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் நிக் டீமிங். நிக் டீமிங் அப்படின்னா இது ஒரு கிளாஸ் நான் எடுக்கிறேன். வாட் இஸ் நிக் டீமிங் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் நான் சொல்லித்தரேன். நிக் டீமிங் அப்படிங்கிறது ரெண்டு ஈத்தர்நெட்டை ஒரே ஐபி நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கான ஐபி வந்து 192.168.2.60 அப்படி வச்சிருக்கோம்னா இந்த போத் ஐபி வந்து இந்த ரெண்டுலேயுமே இருக்கும். சப்போஸ் இந்த கேபிள் டவுன் ஆச்சு அப்படியே அது ஒர்க் ஆகும். சப்போஸ் இந்த போர்ட் டவுன் ஆச்சு அப்படின்னா இது ஒர்க் ஆகும். சப்போஸ் இந்த சுவிட்ச் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஒர்க் ஆகும். ஸோ திஸ் கால்ட் ரெடியூரன்சி பர்பஸ். அதுக்காக ரெண்டு நிக் டீமிங்ல ரெண்டு போட்டிருப்பாங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே இங்கே இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே ஒரு இதில் கனெக்ட் ஆகும். சரிங்களா? இதுக்கு பேர் நிக் 0, நிக் 1, நிக் 2, நிக் 3. ஸோ இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. சரியா? ஓகே. இப்போ இதை ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு ஈத்தர்நெட் சுவிட்ச் வந்து ஒரு ESXi ஹோஸ்ட்ல எப்படி வந்து நிக்கு வந்து vCenter கனெக்ட் ஆயிருக்கு. நம்ம அதில் VM கர்னல் சுவிட்ச், அதாவது ஸ்டாண்டர்ட் சுவிட்ச்னு சொல்லுவோம், அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது. அதாவது இதுக்கு பேர் ஃபிசிக்கல் சுவிட்ச். சரிங்களா? ஒரு ESXi இன்னொரு ESXi ஃபிசிக்கலாக கனெக்ட் ஆயிருக்கு, இதுக்கு பேர் ஃபிசிக்கல் சுவிட்ச். அதே மாதிரி நம்ம vCenter விர்ச்சுவல் சுவிட்ச் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? தட் இஸ் கால்ட் ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் சுவிட்ச். ரெண்டு டைப் ஆஃப் சுவிட்ச் இருக்கு. இது முக்கியமாக என்ட்ரி கொஸ்டின். இந்த கிளாஸ் நான் தனியாக எடுப்பேன். வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் சுவிட்ச், டிஸ்ட்ரிபியூட்டட் சுவிட்ச்னு. ஸ்டாண்டர்ட் சுவிட்ச்னு ஒன்று இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டட் சுவிட்ச் இருக்கு. திஸ் இஸ் கால்ட் விர்ச்சுவல் சுவிட்சஸ். இது எதுக்குன்னா vCenterக்கு உள்ள நம்ம கனெக்ட் பண்ற அந்த ESXi ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்றதுக்காக இந்த விர்ச்சுவல் சுவிட்ச் வந்து இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த ESXiல ஐ ஹவ் ப்ரொவைடட் 6 நிக் கார்டு. அது எப்படி பார்க்கலாம்? ஒரு ESXiல நிக் கார்டு எப்படி பார்க்கலாம்? இது ஒரு ESXi. இந்த ESXiல எத்தனை நிக் கார்டு இருக்குது, அதில் எத்தனை டவுன்ல இருக்கு, எத்தனை அப்ல இருக்குன்னு பார்க்கலாம். அப்படின்னா இந்த ESXi செலக்ட் பண்ணிக்கோங்க. கோ டு கான்ஃபிகர். கான்ஃபிகர் போனீங்கன்னா there is option called physical adapters. physical adapterல உங்களுக்கு எத்தனை சுவிட்ச் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இதுல டவுட் சொல்லல. இதுல நிக் 0, 1, 2, 3, 4, 5 which means 6 நிக் கார்டு பிசிக்கலா கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ஹோஸ்ட்ல வந்து 6 நிக் இருக்குது. அந்த 6 நிக்குமே பிசிக்கலா கனெக்ட் ஆயிருக்கு. புரிஞ்சுக்கோங்க.
NIC 0 is Ethernet 1, NIC 1 is Ethernet 2. Like இப்போ நான் காமிச்சேன் இல்லையா ஒரு இமேஜ்ல. ஸோ கைஸ் டவுட் இருந்தா இன்டரப்ட் பண்ணுங்க, இது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி என்ன இன்டரப்ட் பண்ணுங்க டவுட் இருந்துச்சுன்னா. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ இந்த பிசிக்கல் சுவிட்ச் நீங்க காட்டியிருக்கீங்க, வி சுவிட்ச்ன்றது என்ன? எனக்கு அங்கதான் டவுட் இருக்கு. நான் இதுக்கு அடுத்து வரேன், இதை முடிச்சுக்கிறேன், இதுக்கு அடுத்து வரேன். நான் சொல்றேன் ஒரே நிமிஷம் இருக்கு, இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இது வந்து NIC 1, NIC 0, இது NIC 1, இது NIC 2, இது NIC 3. NICனா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இதை ஈத்தர்நெட் போர்ட்னு சொல்லுவோம் அல்லது NIC போர்ட்னு சொல்லுவோம். whatever it is, we will call it as Ethernet port or NIC port. அந்த இப்போ இதுல 4 இருக்கு இல்லையா, இதே மாதிரி இந்த ESXல 6 NIC கொடுத்துருக்கோம், பிசிக்கல் NIC. நீங்க ESX செலக்ட் பண்ணி கான்ஃபிகர் போனீங்கன்னா பிசிக்கல் அடாப்டர் இருக்கு. பிசிக்கல் அடாப்டர்ல you can able to view the physical networks. எத்தனை பிசிக்கலா கனெக்ட் ஆயிருக்கு, ஒரு ESXல எத்தனை ஈத்தர்நெட் போர்ட் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு காமிக்கலாம். சப்போஸ் எதுவும் டவுன் அப்படின்னா இந்த இடத்துல டவுன் காமிக்குங்க. இப்ப இந்த NIC கார்டு வந்து டவுன், which means ஏதோ ஒரு ஃபால்ட், லைக் அதுல வந்து ஒரு லைக் ஒரு கேபிள் ஃபெயிலியர் அல்லது ஒரு போர்ட் ஃபெயிலியர் அல்லது ஒரு சுவிட்ச் ஃபெயிலியர் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்க டவுன் காமிக்கும். சரிங்களா? இது வந்து டிவைஸ்னா அந்த NIC கார்டோட நேம், லைக் NIC 0, NIC 0 is Ethernet 1, ஓகே. NIC 1, 2, 3, 4, 5, அதான் 6 NIC கார்டு இருக்குது. இது ஆக்சுவல் ஸ்பீட். ஒரு NIC கார்டுக்கு எவ்வளவு ஸ்பீட் இருக்கணும்? 10 GB. இப்பெல்லாம் வந்து எல்லாமே 10 தான் மினிமம் யூஸ் பண்றாங்க எல்லா இடத்துலயுமே. ஏன்னா 1 GB வந்து ரொம்ப பழசு, அது யூஸ் பண்றதே இல்லை. அப்புறம் 6 GB இருக்குது, அது யூஸ் பண்றது இல்லை. 10 தான் மினிமம் யூஸ் பண்றாங்க. மேக்ஸிமம் 25 GB பார்த்துருக்கேன் என்னோட என்வரான்மெண்ட்ல. 10 GB இருந்து 25 GB வரைக்கும் ஆக்சுவல் ஸ்பீட் இருக்கும். லைக் கிகாபைட் அப்படின்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர். சி கிகாபைட் பெர் செகண்ட், ஒரு பெர் செகண்டுக்கு எவ்வளவு டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறது கிகாபைட். இது கிகாபைட் கூட கூட உங்களோட நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். கிகாபைட் குறைய ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஒரு சொடக்கு போற டயத்துல ஒரு செகண்ட்ல எவ்வளவு நெட்வொர்க் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறது தான் கிகாபைட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இதை நீங்க நெட்வொர்க் கார்டு வாங்குறப்பே கேட்கும். இப்போ நீங்க ஒரு நெட்வொர்க் கார்டு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ I'm going to purchase ஒரு நெட்வொர்க் கார்டு. நெட்வொர்க் கார்டு போடுறேன். இப்போ எனக்கு ஈத்தர்நெட் அடாப்டர், இது ஈத்தர்நெட் அடாப்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் வச்சுக்கோங்க நெட்வொர்க் கார்டு ஆர் ஈத்தர்நெட் அடாப்டர்ஸ் ஆர் NIC கார்டு. எஸ், இது வந்து அல்லது இதுதான் நம்ம வந்து டேம், நம்ம சொல்ற டேம் ஈத்தர்நெட் அடாப்டர்ஸ். இது டெல்லோட ஈத்தர்நெட் அடாப்டர்ஸ். இதுல பாருங்க, பிராட்காம் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி. பிராட்காமோட கம்பெனியோட ஈத்தர்நெட் அடாப்டர் டியூவல் போர்ட் 1 GB. டியூவல் போர்ட் அப்படின்னா 2 போர்ட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்காக நான் சொல்றேன், இந்த போர்ட் எதுக்கு வேணும் அப்படின்னா, இப்ப என்கிட்ட 4 போர்ட் தான் இருக்கு ஈத்தர்நெட் போர்ட், எனக்கு பத்தல, எனக்கு 6 போர்ட் வேணும். ஏன்னா நான் ரெடியூரன்சி பர்பஸ்க்காக ஒவ்வொன்றும் 2 கனெக்ட் பண்ண போறேன். அப்ப எனக்கு 6 போர்ட் வேணும். அப்ப இஃப் ஐ எம் கோயிங் ஃபார் 6 போர்ட், அப்ப 6 போர்ட்டுக்கு போறேன் அப்படின்னா எனக்கு ஈத்தர்நெட் கார்டு 4 தான் இருக்கு. பை டிஃபால்ட்டா 4 தான் இருக்கு. அப்ப ஐ வில் கோ ஃபார் PCIe ஸ்லாட். திஸ் இஸ் கால்ட் PCIe ஸ்லாட். இது வந்து பெசில். இந்த பெசிலை ஓபன் பண்ணா உள்ள PCIe ஸ்லாட் இருக்கும். இந்த மதர் போர்ட்ல there is an option called PCIe ஸ்லாட் இங்க இருக்கும். சரிங்களா? அந்த PCIe ஸ்லாட்ல தான் we will insert that network card. இந்த network card அதெல்லாம் இன்சர்ட் பண்ணுவோம். இதுல பாருங்க, டியூவல் போர்ட்னா 2 போர்ட்னு அர்த்தம். இந்த NIC கார்டோட வேல்யூ 13,000 ரூபாய். பிராட்காம் NIC கார்டு வந்துட்டு நெட்வொர்க் கார்டு வந்துட்டு டைரக்டா அந்த வெண்டார் வந்து தயாரிக்க மாட்டாங்க. நிறைய கம்பெனி இருக்கு, QLogic, பிராட்காம், இன்டெல், இந்த மாதிரி நிறைய வெண்டார் வந்து இந்த நெட்வொர்க் அடாப்டர் வந்து ரெடி பண்ணி தராங்க. இதுல பிராட்காம் நெட்வொர்க் அடாப்டர் டியூவல் போர்ட்னா 2 போர்ட் இருக்கு பாருங்க, 2 போர்ட் இருக்கும். இது PCIல கனெக்ட் பண்ணிக்கலாம்.
1 GB அடாப்டர் PCIe ஃபுல் 1 GB டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் 1 GB தான். நெக்ஸ்ட் இது வந்து ப்ரோ ஒரு டவுட்டுங்க ப்ரோ. ஆ இப்போ பிசிக்கல் சர்வர்ல வந்து பாத்தீங்கன்னா 4 நிக் போர்ட் இருக்கு இல்லைங்களா? ஆ இப்போ நம்ம விஎம் நிக்க வந்து 4 தான் கிரியேட் பண்ண முடியுங்களா? ஆமா சி உங்களுக்கு எத்தனை போர்ட் இருக்கோ அத்தனை தான் கிரியேட் பண்ண முடியும். அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா நம்ம போறது. ஓகே ஓகே. விர்ச்சுவலா எதுவும் செப்பரேட்டா கிரியேட் பண்ண முடியாது இல்லைங்களா? இல்ல இதுல தான் நம்ம விர்ச்சுவல் சுவிட்ச் கனெக்ட் பண்ணுவோம். இந்த நிக் இருக்கு இல்லையா, இந்த நிக்ல தான் விர்ச்சுவல் சுவிட்ச் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அதனால நிக் வந்து நீங்க விர்ச்சுவலா கனெக்ட் பண்ண முடியாது. பட் அந்த பிசிக்கல் நிக்க விர்ச்சுவல் சுவிட்ச்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். அதான் லாஜிக். ஓகே சரிங்களா? இப்போ 4 போர்ட் வந்து உண்மையிலே பத்தாது. 4 போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான போர்ட். இது வந்து ப்ரொடக்ஷன்லாம் இருக்கவே இருக்காது. மினிமம் 6 போர்ட் இருக்கும் ரெடியூடன்சி பர்பஸ்க்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் போர்ட் 10 GB SFE PCI அடாப்டர். SFEனா அந்த மாடியூல் SFE மாடியூல் சொன்னல, அந்த SFE மாடியூல் இது. பிரதர் எனக்கு ஒரு டவுட். இப்போ ஒரு சர்வர்ல வந்து ஒரு பிசிக்கல் சர்வர்ல வந்து 2 பிசில் தான் இருக்குமா ஹையஸ்டா? ஒன்னு வந்து HBA கார்டுக்கு, இன்னொன்னு வந்து நெட்வொர்க் போர்ட்டுக்கு. இல்ல இதுல போய் HBA கார்டுக்கு போர்ட்டே இல்ல பாருங்க. இல்ல நம்ம பிசில ரிமூவ் பண்ணி அந்த PCI ஸ்லாட்ல வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை PCI ஸ்லாட் இருக்குன்னு கேக்குறீங்க அப்படிதானே? ஆமா 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 ஆமா. அது டிபெண்ட்ஸ் ஆன் தி சர்வர் மதர் போர்டு கான்ஃபிகரேஷன். சரிங்களா? இப்போ ஒரு இப்போ இதுல மேக்ஸிமம் 4 இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம அது அந்த சர்வரோட மேனுவல் இருக்குல்ல, அதுல படிக்கணும். ஒரு சர்வர் நீங்க பர்ச்சேஸ் பண்றப்பயே அதுல டெக் ஸ்பெக்ஸ்ல எத்தனை பிசி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் போட்டிருப்பாங்க ஸ்லாட். இது எல்லாமே வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் தாங்க. உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கஸ்டமைஸ். நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணும்போது நம்ம அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க வெண்டர், அவ்வளவுதான். இல்ல சி அவர் கேக்குறது எத்தனை போர்ட் வரும்னு கேக்குறாரு. PCI வந்து இருக்கும். இது பேர் பவரேஜ் R640 ரேக் சர்வர். இதுல பாருங்க ஸ்லாட் 3 PCI ஸ்லாட் இருக்குது. சரிங்களா? 3 ஸ்லாட் இருக்கு. 3 ஸ்லாட்டை நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அப்ப ஒரு ஸ்லாட் வந்துட்டு நீங்க HPI போட்டுக்கலாம், இன்னொரு ஸ்லாட் வந்துட்டு நீங்க வந்து இதுக்கு போட்டுக்கலாம், நம்ம நெட்வொர்க்கிங் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அது இப்ப வேற சர்வர்ல 4 இருக்கலாம். இது டிபெண்ட்ஸ் ஆன் சர்வரோட மாடல், அதை பொறுத்து இது மாறுபடும். சரிங்களா? ஓகே. சோ கமிங் டு தி நெட்வொர்க் பார்ட். சோ நிக் வந்து சொல்லிட்டேன். சோ இந்த சொல்லுங்க சார். இப்போ இதுல வந்து 4 போர்ட் இருக்குங்க. 4 போர்ட் இருக்கு, 4 ரெடிடன்சி இருக்குங்க. இப்போ 6 போர்ட் போட்டோம். சப்போஸ் இதுல 2 டவுன் ஆச்சுனாக்கா அப்ப கூட அது நெட்வொர்க் டவுன் ஆகாதுங்களா? இப்ப ஒரு ஸ்டேரியா சொல்றேன். இது மேனேஜ்மென்ட் நெட்வொர்க். இந்த நிக் வந்து 192.168.2.2.60. இது மேனேஜ்மென்ட் நெட்வொர்க். சோ இப்ப மேனேஜ்மென்ட் நெட்வொர்க்ல இந்த போர்ட் ஒர்க் ஆகலாட்டி நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். இந்த 2 போர்ட் அட் டைம்ல போச்சுனா கம்யூனிகேட் பண்ண முடியாது. இது ரேர் சினாரியோ. இப்ப இந்த ESXi வந்து ஒரு ESXi இன்னொரு ESXi கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா இந்த போர்ட் மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணணும். இந்த நெட்வொர்க் போர்ட் மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணணும். சரிங்களா? அப்ப ஒரு போர்ட்ல இன்னொரு போர்ட் இருக்குது, ரெண்டுமே ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நம்மளால டவுன், ESXi டவுன். ESXi டவுன் ஏன்னா விர்ச்சுவல் மிஷின் டவுன். விர்ச்சுவல் மிஷின் டவுன் ஆனா ப்ரொடக்ஷன் இம்பாக்ட். சோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம 2 போர்ட் வைக்கிறோம். ரெண்டுமே டவுன் ஆகிறது ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோ. ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோ. சரிங்களா? ஏன்னா மத்த போர்ட் இருக்கு இல்லீங்களா, அது சப்போர்ட் பண்ணாதுங்களான்னு கேக்குறேன். மத்த போர்ட்லயும் இந்த போர்ட் வேற பர்பஸ்க்கு வச்சிருக்கோம். மேக்ஸிமம் நிக் டீமிங் 2 பண்ணிக்கலாம். இந்த போர்ட் வந்துட்டு நான் வேற ஒரு பர்பஸ்க்கு வச்சிருக்கேன். இதுக்கு அடுத்து சொல்ல வரேன் நான். இந்த 2 நிக்கா எதுக்கு வச்சிருக்கோம் அப்படி சொல்லிட்டு. இதுக்கு பேரு VMNIC 0. ஓகே. இது VMNIC 1 2 இருக்குல்ல, இது வந்து vMotion அப்படிங்கிற ஒரு பர்பஸ் இருக்குது. அப்புறம் ஹோஸ்ட் மேனேஜ்மென்ட் ஒரு பர்பஸ் இருக்குது. நான் இதை முடிச்சுட்டு கம்ப்ளீட்டா பண்ணிட்டு அதுக்கு அடுத்து அங்க வரேன் நானு. சரிங்களா? நெட்வொர்க் வந்து 2 தான். VMNIC 0, VMNIC 1. இது 2 தாங்க. இது 2 போச்சுனாக்கா நெட்வொர்க் டவுன். இதுதான் மேனேஜ்மென்ட் நெட்வொர்க். மோஸ்ட்லி எல்லா கம்பெனிலயும் இதுதான் மேனேஜ்மென்ட் நெட்வொர்க் வச்சிருப்பாங்க. மேபி சில இடங்கள்ல இது 2 3 வைக்கலாம், பட் அது மேக்ஸிமம் இருக்காது. ரேர் கேஸ் நிறைய தான். மோஸ்ட்லி 99% வந்து VMNIC 0, VMNIC 1 தான் வந்துட்டு மேனேஜ்மென்ட் நெட்வொர்க்கா இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. மேனேஜ்மென்ட் நெட்வொர்க். மேனேஜ்மென்ட் கேஸ் நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு ESXi ட்ரபிள் ஷூட் பண்றீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சதான் ட்ரபிள் ஷூட்டே பண்ண முடியும். நாளைக்கு ஒரு ESXi டவுன் ஆயிடுச்சு, நீங்க போய் பார்க்கணும். அப்ப எப்படி போய் பார்ப்பீங்க? இதெல்லாம் பார்த்தா தான் முடியும். சரிங்களா? ஓகே. நீங்க இந்த மேனேஜ்மென்ட் சுவிட்ச் அப்படின்னா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்களா?
மேனேஜ்மெண்ட் சுவிட்சா? மேனேஜ்மெண்ட் ஸ்விட்ச்ன்ற டேர்ம் யூஸ் பண்றோம் இல்லையா? சோ அது இல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்விட்ச்னா என்ன? அது எதுக்காக யூஸ் இந்த பண்றோம் சுவிட்ச் அப்படின்ற டேர்ம்ஸ். இல்ல இந்த சுவிட்ச் வந்து மேனேஜ்டு பை நெட்வொர்க் டீம். நம்ம இந்த சுவிட்ச் பக்கமே போகல. இந்த சுவிட்சை பத்தி நீங்க கண்டுக்க வேண்டாம். இந்த சுவிட்ச் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் டீம், தே வில் டு த கான்ஃபிகரேஷன்ஸ், தே வில் மேனேஜ் த சுவிட்ச். ஓகேங்களா? அது பக்கம் நீங்க போக வேண்டாம். யூ கேன் ஒன்லி கான்சன்ட்ரேட் ஆன் நிக். நம்மளோட வேலை இந்த இஎஸ்எக்ஸை பார்க்கறது மட்டும்தான் நம்மளோட ஸ்கோப். இந்த இஎஸ்எக்ஸ்ல நெட்வொர்க் டவுன் தான் நம்ம பார்ப்போம். சுவிட்ச் லெவல்ல நெட்வொர்க் டவுன், சுவிட்ச் சைடு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுவிட்ச்ல ஒரு போர்ட் டவுன், அது நெட்வொர்க் டீம் தான் பார்ப்போம். நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களோட சுவிட்ச்ல ஒரு கன்சோல் இருக்கும், அந்த கன்சோல் லாகின் பண்ணி பார்ப்பாங்க. அல்லது இந்த லிங்க் இருக்கு இல்லையா, அந்த பிளிங்க் ஆகும். இந்த லிங்க் பிளிங்க் டைரக்டா டேட்டா சென்டர் போய் யாரையா டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் வச்சு பார்க்க சொல்லுவாங்க. அது அவங்களோட வேலை. நம்மளோட நீங்க சுவிட்சை வச்சு கண்டுக்கிற வேண்டாம். ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன். நான் எது கேட்டேன்னா ஜஸ்ட் மக்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்களா முன்னாடி அப்படின்றது கேக்குறேன். வேற ஒண்ணும் இல்ல. இல்ல மேனேஜ்மெண்ட் சுவிட்ச் பத்தி நான் சொல்லல. ஏன்னா அது நம்ம பார்ட் கிடையாது. நான் அதை பத்தி சொல்லவும் மாட்டேன். சரி இல்ல அதாவது பேசிக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா? அதுக்காக. ஏன்னா இப்ப மேனேஜ்மெண்ட் சுவிட்ச், அப்புறம் வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அந்த டெர்மினாலஜிஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்களா? உள்ள போனா குழப்பம். இப்ப என்னன்னா சுவிட்ச்னா என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும். வாட் இஸ் சுவிட்ச்? சுவிட்ச் இஸ் யூஸ்ட் டு கனெக்ட் த நெட்வொர்க். ஒரு ESX இன்னொரு இது தெரிஞ்சா போதும். இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும், நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். அது வந்து மேனேஜ்மெண்ட் சுவிட்சா அல்லது நான் மேனேஜ்மெண்ட் சுவிட்சா, அது L3 சுவிட்சா L2 சுவிட்சா அப்படிங்கிறது நெட்வொர்க் டீம். ஸோ மோஸ்ட்லி இப்போ என்னோட இடத்துல ஃபுல்லா L2 சுவிட்ச் தான் இருக்கு. L3 சுவிட்ச் தான் யூஸ் பண்றோம். ஸோ L3 சுவிட்ச் அப்படிங்கிறது டேட்டா. L2 சுவிட்ச் இருக்கு, L3 சுவிட்ச் இருக்குது. L2 சுவிட்ச் அப்படி ரொம்ப ஒரு காமனான சுவிட்ச் அது. சரிங்களா? L3 சுவிட்சுக்கு ரொம்ப அட்வான்ஸான சுவிட்ச். அந்த சுவிட்சை வந்து நெட்வொர்க் டீம் தான் கான்ஃபிகர் பண்ணுவாங்க. பட் டேட்டா சென்டர்ல L3 சுவிட்ச் தான் இருக்கும். மோஸ்ட்லி L3 சுவிட்ச் தான் இருக்கும். சின்ன டேட்டா சென்டர்ல L2 சுவிட்ச் இருக்கும். நம்ம சுவிட்ச் பாட்டு போக வேண்டாம். ஜஸ்ட் சுவிட்ச் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து ஒரு சுவிட்ச் அப்படின்னு மட்டும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போதும். சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கு, நிக் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இதுல எந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. இந்த நிக்கார்டு கனெக்ஷன்ல எந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. இந்த சுவிட்ச் வந்து ரெடியூடன்சி பர்பஸ்க்காக இந்த 2 சுவிட்ச் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இன்னொரு போர்ட் வந்து இன்னொரு ESXல கனெக்ட் ஆயிருக்கும். சரிங்களா? இன்னொரு ESX இருக்குல்ல, அதோட ஈத்தர்நெட் போர்ட்ல இந்த போர்ட் கனெக்ட் ஆயிருக்கும். இதுல இன்னொரு போர்ட் அந்த ESXஐ விட நிக் 1ல கனெக்ட் ஆயிருக்கும். இது வந்து நிக் 0ல கனெக்ட் ஆயிருக்கும். இது வந்து நிக் 1ல கனெக்ட் ஆயிருக்கும். புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஃபைன். இப்ப கமிங் டு vCenter. vCenterல நீங்க பாருங்க, there's one option is called vSwitch. தெரியுதா உங்களுக்கு? vSwitch 0. So VMNIX always vSwitch 0. இதுக்கு பேர் தான் virtual switch. இதை நம்ம மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் சொல்லுவோம். இந்த மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்ல வந்து virtual switch கிரியேட் ஆகும். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. When we add the ESXi host into the cluster, it will automatically create that vSwitch 0. vSwitch அப்படிங்கிறது virtual switch நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? நம்மளோட பிசிக்கல் நெட்வொர்க் அடாப்டர் வந்துட்டு விர்ச்சுவல் சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும். இந்த விர்ச்சுவல் சுவிட்ச் வந்து நம்மளும் கிரியேட் பண்ணலாம், நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பட் பை டிஃபால்ட்டா நம்ம மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்ல கிரியேட் ஆகும். இது நான் கிரியேட் பண்ணவே இல்லை. சி 2 ESXலயும் பாத்தீங்கன்னா பிசிக்கல் அடாப்டர்ஸ் இருக்குது. இந்த பிசிக்கல் அடாப்டர் இதை பாருங்க, ஒரு அடாப்டர் தான் இருக்குது. சரி, ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஒரு அடாப்டர் இருக்கு. சரிங்களா? இந்த vSwitch 0 அப்படிங்கிறது அதுவா கிரியேட் ஆனது, நான் கிரியேட் பண்ணல. whenever we add the host into the cluster, the management network will create that vSwitch, vMswitch 0. நோட் பண்ணிக்கோங்க, vMswitch 0 அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கோ. நான் அதை காமிக்கிறேன். இதுல 6 நிக் இருக்குது. இந்த 6 நிக்ல இந்த 1ல மட்டும் vSwitch கனெக்ட் ஆயிருக்கு. கண்டிப்பா கனெக்ட் பண்ணணும். இதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் ஸ்விட்ச். இதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் ஸ்விட்ச். அது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, there is an option called virtual switch. virtual switch செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க இங்க பாத்துக்கலாம். இங்க பாத்தீங்களா? ஸ்டாண்டர்ட் ஸ்விட்ச் 0, ஸ்டாண்டர்ட் ஸ்விட்ச் 0, பிசிக்கல் அடாப்டர்ஸ். இந்த சுவிட்ச்ல ஓகே சாரி, இந்த பர்டிகுலர் சுவிட்ச்ல எத்தனை பிசிக்கல் அடாப்டர் கனெக்ட் ஆயிருக்கு? 2 கனெக்ட் ஆயிருந்தா 2 காமிக்கும். 1 தான் கனெக்ட் ஆயிருக்கு, அதனால 1 தான் காமிக்குது.
சரிங்களா? இதுக்கு அடுத்து நான் எப்படி இதை மேப் பண்றது சொல்லி காமிக்கிறேன், அதை பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ, டிஃபால்ட்டா வந்து ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் தான் கிரியேட் ஆகுமா ப்ரோ? டிஃபால்ட்டா ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் கிரியேட் ஆகும். டிஸ்ட்ரிபியூட்டர் சுவிட்ச் அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்றது. நம்மளும் நமக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் கிரியேட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லா கம்பெனிலையும் 3 சுவிட்ச் இருக்கும். வி சுவிட்ச் 0, வி சுவிட்ச் 1, வி சுவிட்ச் 2. அது இதுக்கு அடுத்து வர்றேன், நான் இதுக்கு அடுத்த பாயிண்ட்ல நான் வர்றேன். ஓகே. அப்போ வி சுவிட்ச் 0 நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு அடுத்து நான் வர்றேன். So V switch 0 அப்படிங்கிறது when we add the host into the ESXi, the management network will create the V switch 0. இது நான் கிரியேட் பண்ணல, அதுவா கிரியேட் ஆனது. அதுதான் இங்க காமிக்குது. அதே மாதிரி ESXi 2 பாருங்க, V switch 0 கிரியேட் ஆயிருக்கு. சரி, அப்போ வாட் அபௌட் the V switch 1 and 2? இப்ப இந்த நெட்வொர்க் இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு இது இந்த VMNIC 0வும் ஓகே, முதல்ல இந்த ரெண்டு விஎம் இந்த ரெண்டு நிக்கையும் நான் வந்து என்ன பண்றேன், நிக் டீமிங் பண்றேன். அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஹவு டு ஐ டு த நிக் டீமிங் அப்படி நான் சொல்றேன். ஸோ பிஃபோர் தட் இந்த ESXiல வந்து நான் வந்து 6 நிக்கு ஆட் பண்ணேன். பட் எனக்கு வந்து இதுல ரெஃப்ளெக்ட் ஆகல. ஸோ ஐ வில் ஹேவ் டு ரீஸ்டார்ட் த ஹோஸ்ட். அந்த ஹோஸ்ட்டை ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அது அப்பாய் வர்றதுக்கு டைம் ஆகும். ஸோ இந்த ஹோஸ்ட் நான் ரீபூட் பண்ணுறேன், ரீபூட் ஆகட்டும். பிஃபோர் தட் இந்த ESXiல VMNIC 0 இருக்கு, VMNIC 1 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், VMNIC 0வையும் VMNIC 1ஐயும் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்காக மாற்ற போறேன். விச் மீன்ஸ் எனக்கு இந்த ரெண்டு நெட்வொர்க்கையும் நான் மேப் பண்ண போறேன். ஒன்று டவுன் ஆனால் ஒன்று ஒர்க் ஆகணும். எனக்கு இதுதான் கான்செப்ட். அப்போ அதை வந்து எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா, விர்ச்சுவல் சுவிட்சில் மேனேஜ் ஃபிசிக்கல் அடாப்டர், இப்ப அதான் கவனிங்க, ESXi 1ல விர்ச்சுவல் சுவிட்ச் பாருங்க, பிசிக்கல் அடாப்டர் இருக்குது. இதுல ஒரே VMNIC 0 கனெக்ட் ஆயிருக்கு, ரைட்டா? அதே மாதிரி பிசிக்கல் அடாப்டர்ல VMNIC 0 இருக்கு, V சுவிட்ச் கனெக்ட் ஆயிருக்கு. இது VM கனெக்ட் அடாப்டர். அதே மாதிரி VM கனெக்ட் அடாப்டர் பாருங்க. மூணுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் டு நாட் கன்ஃபியூஸ். VM கனெக்ட் அடாப்டர் பாருங்க. இந்த VM கனெக்ட் அடாப்டர் தான் இந்த சுவிட்ச் தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆனது. இஸ் கால்ட் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க். இது நான் கொடுக்கல, அதுவே கிரியேட் ஆனது. சுவிட்ச் 0 அதோட IP அட்ரஸ். இந்த IP அட்ரஸ் மூலமா இந்த ESXi கம்யூனிகேட் பண்றோம். சரிங்களா? திஸ் IP அட்ரஸ் ஃபார் ESXi கம்யூனிகேஷன். மேனேஜ்மெண்ட் சுவிட்ச், மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க், V switch 0. ஓகே, இதோட MAC அட்ரஸ் என்ன எல்லாமே இங்க இருக்குது. இந்த ஆரம்ப கிளிக் பண்ணீங்கன்னா டீடைல்ஸ் பார்த்துக்கலாம். இதோட MAC அட்ரஸ் என்ன, இது நெட்வொர்க் என்ன, தென் இது வந்து DHCP எனேபிள் இருக்கா இல்லை, நம்ம வந்து ஸ்டாட்டிக் IP தான் கொடுத்துருக்கோம். டிஃபால்ட் கேட்வே, DNS சர்வர், இது எல்லாமே இங்கே இருக்கும். IP செட்டிங்ஸ் வந்து அந்த IP மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. கம்மிங் டு த ஃபிசிக்கல் அடாப்டர். ஸோ இப்போ நான் விர்ச்சுவல் சுவிட்ச் போகிறேன், நிக் டீமிங் பண்ண போகிறேன். இந்த இப்போ VMNIC 0ல ரெண்டு அந்த மேனேஜ்மெண்ட் ஐபிக்கு 2 நிக் கொடுக்க போகிறேன். சரியா? மேனேஜ் ஃபிசிக்கல் அடாப்டர் ஆப்ஷன் கால் மேனேஜ். ஒன் செகண்ட் கைஸ். ஹலோ, அமௌண்ட் கொடுத்து அவன் கடை கொண்டு வந்துட்டு இருக்கான். அவன் கொண்டு வந்துட்டு இருக்கான். கடை உங்களுக்கு தான் கொடுத்து சொல்லியிருக்கான். கொண்டு வருவான். சரி. So I will go for manage physical adapters. இதுல போயிட்டு இந்த VMNIC 0 இருக்குது இல்லையா, இதை நான் என்ன பண்ண போறேன், மூவ் டவுன். ஸ்டாண்ட் பை அடாப்டர்ல கொடுக்க போறேன். CS VMNIC 0, VMNIC 1 வந்து இங்க வந்துருச்சு. which means நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த VMNIC 0 and இந்த VMNIC 1, இந்த VMNIC 1 ரெண்டுமே நிக் டீமிங் பண்ணியிருக்கேன். நிக் டீமிங் இஸ் நத்திங் பட் லோட் பேலன்சிங் அண்ட் ரெடியூடன்சி பர்பஸ். ரெடியூடன்சினா ஒன்று டவுன் ஆனால் ஒன்று ஒர்க் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு VMNIC 0 டவுன் ஆச்சுன்னா இது 1லேருந்து ஒர்க் ஆகும், 1 டவுன் ஆச்சா 0லேருந்து ஒர்க் ஆகும். சரி, ஓகே.
இப்போ விஎம் கண்ட்ரோல் அடாப்டர் போய் பாருங்க, இதுல எந்த சேஞ்சஸ் இருக்காது. பிசிக்கல் அடாப்டர்ல பாருங்க, சேஞ்சஸ் தெரியுதா? VMNIC 0 is switch 0, VMNIC 1 switch 0. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுவுமே 6 அடாப்டர் வந்துருச்சு. சூப்பர், ஃபைன். இப்போ அடுத்த நெட்வொர்க் நான் போறேன். The another network is called vMotion network. இப்போ இந்த ரெண்டு ஈத்தர்நெட் போட்டையும் கம்பைனர்ஸ் மேனேஜ்மெண்ட் சுவிட்சா மாத்திட்டேன். சாரி, மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்கா மாத்திருக்கேன். அப்புறம் 2, 3 இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் நான் I'm going to make it as a vMotion. vMotion என்னன்னு சொல்றது அடுத்த கிளாஸ்ல நான் சொல்றேன். பட் இப்போ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, vMotion நெட்வொர்க் ப்ரொடக்ஷன்ல இப்படி தான் இருக்கும். இப்போ நான் காமிக்கிறது தான் ப்ரொடக்ஷன்ல இருக்கும். அப்போ என்ன காமிக்கிறனோ இது அப்படியே ப்ரொடக்ஷன்ல இருக்கும். சரிங்களா? லேப்ல பண்றது இது அப்படி இருக்காது நினைக்காதீங்க, இது அப்படியே ப்ரொடக்ஷன்ல இருக்கும். ஸோ vMotion network is nothing but migrating the VMs. இப்போ ஒரு ESXi இருந்து, இது ஒரு ESXi, இது ஒரு ESXi, இந்த ESXi இருந்து இந்த ESXக்கு நான் VM மைக்ரேட் பண்ணணும். மைக்ரேஷன்னா மூவ் பண்றது. சரிங்களா? இங்க இருந்து மூவ் பண்ணணும். இப்போ நான் அந்த ஒரு விர்ச்சுவல் மிஷின் பார்க்குறேன். இப்போ இதில் ஒன் ஆஃப் த VM இருக்குது, இந்த ESXi அவுட்ல இந்த VM இருக்குது. ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் மைக்ரேட் கொடுக்குறேன். சேஞ்ச் கம்ப்யூட் ரிசோர்ஸ். வாட் இஸ் பிரதர் எனக்கு ஒரு டவுட். ஹலோ பிரதர், நம்ம வந்து மைக்ரேட் பண்றோம் இல்லைங்களா விர்ச்சுவல் மிஷின் ஒரு ஹோஸ்ட்ல இருந்து இன்னொரு ஹோஸ்ட், அப்போ டவுன் டைம் தேவையா பிரதர்? தேவை கிடையாது. அதான் சொல்ல வரேன். வாட் இஸ் vMotion நெட்வொர்க்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த இது ஏன் தேவை இருக்கான்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நான் vMotion தனி கிளாஸ் எடுப்பேன் இதுக்கு அடுத்து. இப்போதைக்கு ஜஸ்ட் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுல ப்ராப்பரா சொல்றேன் நான். ஓகே. இப்போ நான் மைக்ரேட் பண்றேன். எனக்கு பாத்தீங்கன்னா கரண்ட்லி আমি ESX host 1 தான் இருக்கு. எனக்கு எதுவுமே ஷோ ஆகல. தெரியுதா உங்களுக்கு? ஏன் அப்படின்னா vMotion நெட்வொர்க் இல்ல. ஸோ vMotion நெட்வொர்க் இருந்துச்சுன்னா ஐ கேன் ஏபிள் டு மைக்ரேட். ஸோ vMotion நெட்வொர்க் இருந்துச்சுன்னா கிளஸ்டர் கிரியேட் பண்ணாதான் நம்ம அந்த vMotion யூஸ் பண்ண முடியும் இல்லையா? ESXi கிளஸ்டர் கிரியேட் பண்ணாதான் நம்ம அந்த மைக்ரேஷன் எல்லாம் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது இல்லையா? கிளஸ்டர் கீழ தான் இது எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். ஓகே. எப்படி நம்ம அந்த டேட்டாபேஸ்ல DB கிளஸ்டர் மாதிரி இந்த ESXi கிளஸ்டர் உருவாக்கி வச்சிரும். ஸோ ஹை அவைலபிலிட்டிக்காக. ஸோ இதுல இந்த ஒரு கிளஸ்டர் டவுன் ஆச்சுன்னா இன்னொரு கிளஸ்டருக்கு மூவ் ஆகிக்கலாம். ஏன் கிளஸ்டர் டவுன் ஆகாது, கிளஸ்டர் டவுன் ஆகும், ESX டவுன் ஆகும். ஆமா, ESX ஒரு டவுன் ஆச்சுன்னா அதுல இருந்து நோட் ஆச்சுன்னா இந்த யூஸ் நோடுக்கு பண்ணலாம். போய்க்கலாம். ஓகே. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வாட் இஸ் vMotion அப்படின்னா we can migrate the VM between one ESX host to another host without downtime. எந்த ஒரு டவுன் டைம் இல்லாம அந்த VM மைக்ரேட் பண்ணலாம். தட் இஸ் கால்டு vMotion. பட் அப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு vMotion நெட்வொர்க் ரொம்ப அவசியம். That's what we are going to create the vMotion network. நான் நீ vMotion கிளாஸ் எடுக்கலாம்னு இருந்தேன், பட் அது எடுக்கிறதுக்கு முன்னாடி இது என்னன்னு புரிஞ்சதா அது புரியும். அதனால தான் நான் அந்த டாபிக் முதல்ல எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்கிங்னா என்னன்னு லைட்டா தெரிஞ்சுக்கணும், அதுக்கடுத்து vMotion போனா கம்ப்ளீட்டா உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் vMotion நெட்வொர்க்? இப்ப இந்த ரெண்டு ESXையும் கம்யூனிகேட் ஆகுறது இந்த ஈத்தர்நெட் போர்ட்டுமா கம்யூனிகேட் ஆகும். பட் இன்னொரு ESXையும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ESXல இருந்து ஒரு VM மைக்ரேட் பண்ணி ESX 2 கொண்டு வர்ற அப்படின்னா அது இந்த vMotion நெட்வொர்க் மூலமா தான் நடக்கும். இந்த இருக்குல்லையா சுவிட்ச், இந்த கேபிள், இந்த vMotion நெட்வொர்க் மூலமா தான் அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்க விர்ச்சுவல் மிஷின் வந்து மைக்ரேட் பண்ற டேட்டா வந்து ஒரு ESXல இருந்து இன்னொரு ESXக்கு இந்த கேபிள் மூலமா, அந்த vMotion நெட்வொர்க் மூலமா தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்ப இன்னொரு பாயிண்ட் கேட்கலாம், இது எதுக்கு அன்னெசரியா? நம்ம இந்த இதுல பண்ணலாமே, நம்ம இதுலயே கான்ஃபிகர் பண்ணா பண்ணிக்கலாம். நீங்க vMotion நெட்வொர்க் அப்படிங்கிறது இதுலயே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், பட் அது அட்வைசபிள் கிடையாது. vMotion நெட்வொர்க் அப்படிங்கிறது தனி நெட்வொர்க்கா இருக்கணும், அதுக்கு தனி ஈத்தர்நெட் கார்டு இருக்கும். ஏன் அப்படின்னா லோடு அதிகமா இருக்கும். நீங்க மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்ல vMotion கான்ஃபிகர் பண்ணீங்க அப்படின்னா அந்த லோடு அது எடுத்துக்காது, ரொம்ப உங்களோட மைக்ரேஷன் ஸ்லோவா இருக்கும், ESXே ஸ்லோவாயிடும். நம்ம டெடிகேட்டடா அந்த மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் வந்து டெடிகேட்டடா மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் மட்டும் தான் வச்சிருக்கணும், அதுல வேற எந்த பர்பஸ் வைக்க கூடாது. அப்பதான் நம்ம ESXயோட பெர்ஃபார்மன்ஸ், நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், vMotion நெட்வொர்க் தனியா கிரியேட் பண்ணிட்டு
நான் ஒரு ESXல இருக்கிற VM இன்னொரு ESX மைக்ரேட் பண்ணிட்டோம்னா அந்த VM will migrate to the vMotion network. இந்த கேபிள் மூலமா தான் மைக்ரேட் ஆகும். அதுதான் vMotion network நம்ம கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ லெட் மீ கிரியேட் த vMotion network. ப்ரோ ஒரு டவுட்டுங்க ப்ரோ. ஆ இப்போ வந்து vMotion அப்புறம் HA எதுவுமே ஒர்க் ஆகாது ப்ரோ. இந்த நெட்வொர்க் இல்லைன்னா ஒர்க் ஆகாதுங்க. இந்த DRS எதுவுமே நெட்வொர்க்ல ஒர்க் ஆகுதுங்க. ரீஸ்டார்ட் ஆகாதுங்க. கண்டிப்பா vMotion network இருக்கணும். இருந்தே ஆகும். ஓகே ப்ரோ. அது எப்படி ப்ரோ நம்ம செக் பண்ண அது இருக்கா இல்லையா அப்படின்ட்டு? இங்க தான் செக் பண்ணணும். கான்ஃபிகர்ல போயிட்டு ஓகேங்க ப்ரோ. VM kernel adapter இருக்குல்ல, இதுல செக் பண்ணிக்கலாம். இப்போ இதுல vMotion network இல்ல, ரெண்டுலயுமே vMotion network இல்ல. அப்ப VM மைக்ரேட் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ESX 1 line 2 line vMotion network கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் பண்ணி ஒரு VM மைக்ரேட் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? ஓகே சூப்பர். So let me create vMotion network in சார் ESX. டவுட்டுங்க சொல்லுங்க சார். இப்போ இந்த ஒரு EX ஹோஸ்டுக்கு வந்து இந்த கான்ஃபிகரேஷன் பண்ணீங்க, அதே மாதிரி இன்னொரு EX சேம் கான்ஃபிகரேஷன் சார் இருக்குமா சார்? கான்ஃபிகரேஷன் மீன்ஸ் ஐபி செக்மெண்ட் ஒரே ஐபி செக்மெண்டா இருக்கணும். இல்ல நான் கேக்குது, இப்போ அந்த சர்வர்ல வந்து அந்த போர்ட் இருக்கு இல்லீங்களா, 4 போர்ட், அதே மாதிரி இன்னொரு சர்வர்ல 4 போர்ட் அது வந்து கனெக்ட் ஆயிருக்கும், ஸ்விட்ச் கனெக்ட் ஆயிருக்கும், அது ஒரு ESX ஹோஸ்ட். ஆமா கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி இதுல என்ன போட்டுக்கோ அந்த போர்ட் அங்கேயே இருக்கணும். அப்பதான் அந்த vMotion ஆனாலும் அதுதான் இருக்கும். அதே மாதிரி அதுலயும் vMotion இருக்கணும், இதுல vMotion இருக்கணும் இல்லீங்களா? ஆமா ஓகே ஆமா கரெக்ட். ஸோ இப்போ இதுல ஒரு vMotion நெட்வொர்க் கிரியேட் பண்றேன். சரிங்களா? vMotion நெட்வொர்க் இங்க ஆட் நெட்வொர்க்கிங்ல போய் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல கிரியேட் பண்ணிக்கலாம் அல்லது விர்ச்சுவல் சுவிட்ச்ல போய் கிரியேட் பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் சுவிட்ச்ல போயிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் மட்டும் தான் இருக்குது. அதுல 2 physical adapter ஆட் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ ஐம் கோயிங் டு கிரியேட் ஆட் நெட்வொர்க்கிங். இதுல VM kernel adapter இன்னொரு காமிக்கிறேன். விர்ச்சுவல் சுவிட்ச் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் நெட்வொர்க்கிங் போங்க. இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா L3 பண்ணுவாங்க. நீங்க பண்ண மாட்டீங்க. L2 L1 பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே L3 டாஸ்க். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்டா நீங்க L1 போறீங்களோ L3 போறீங்களோ அது எனக்கு முக்கியம் இல்லை. பட் உங்களுக்கு நான் வந்து L3 நாலேஜ் கொடுக்கணும். அதுதான் என்னோட டாஸ்க், அதான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிங்களா? ஏன்னா நாளைக்கே ஒரு இன்டர்வியூல ஏதோ ஒரு நெட்வொர்க் சொந்தமா வாட் இஸ் நிக், வாட் இஸ் VM நிக் அப்படின்னு போயிட்டாங்கன்னா வாட் இஸ் நிக் டீமிங் தான் கேட்டிருக்காங்க. இன்டர்வியூல கேட்டிருக்காங்க வாட் இஸ் நிக் டீமிங் அப்படின்னு. எனக்குலாம் ஆரம்பத்து காலத்துல நிக் டீமிங்லாம் தெரியாது. நான் VMwareல ஸ்டார்ட் பண்றப்ப ஒரு L1 L2 இருக்கிறப்ப. ஸோ நான் எங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ண நினைக்கிறேனோ அங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நாலேஜ் கொடுக்குறேன். இது L3 டாஸ்க், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் பண்றது எல்லாமே L3 டாஸ்க், இது L2 டாஸ்க் கிடையாது. பட் இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்தா VMware ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ட்ரபிள் ஷூட்டிங் பண்றப்ப ஈஸியா இருக்கும். ஃபைன். ஸோ இப்போ வாட் ஐம் டூ, ஐம் கோயிங் டு ஆட் த அனதர் ஸ்டாண்டர்ட் சுவிட்ச். இப்போ V switch 0 அப்படின்னு ஒரு கிரியேட் இருக்கு. ஐம் கோயிங் டு கிரியேட் V switch 1. அந்த V switch 1 கிரியேட் பண்ணி அதை நான் vMotion நெட்வொர்க்கை மாற்ற போறேன். ஸோ அப்போ என்ன பண்ண போறேன், ஐம் கோயிங் டு கிரியேட் ஆட் நெட்வொர்க்கிங், தட் இஸ் கால்டு VM kernel adapter. அதை செலக்ட் பண்றேன், நெக்ஸ்ட் கொடுக்குறேன். செலக்ட் ஆன் எக்ஸிஸ்டிங் ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் அப்படின்னா இந்த சுவிட்ச் 0 இருக்கு இல்லையா, அதையே நான் வந்து vMotion யூஸ் பண்ணிக்கலாம். பட் அப்படி நான் யூஸ் பண்றப்ப லேட்டன்சி இருக்கும், ரொம்ப ஸ்லோவா இருக்கும், VMலாம் தொங்கும். அதை நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ, என்கிட்ட இன்னும் 2 நெட்வொர்க் அடாப்டர் இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு ஸ்டாண்டர்ட் சுவிட்ச். இந்த ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் போறேன், நியூ ஸ்டாண்டர்ட் சுவிட்ச். இப்போ என்கிட்ட ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் தான் இருக்குது. இந்த ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் இஸ் நத்திங் பட் விர்ச்சுவல் சுவிட்ச். சரிங்களா? VMல 2 சுவிட்ச், ஒன்று DV சுவிட்ச் இருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர் சுவிட்ச் இருக்கு, ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் பத்தி படிப்போம். நெக்ஸ்ட் நான் டிஸ்ட்ரிபியூட்டர் பத்தி சொல்றேன் நான். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் வந்து பை டிஃபால்ட்டா சுவிட்ச் 0 கிரியேட் ஆகும். எகைன் ஐம் ரிப்பீட்டிங், பை டிஃபால்ட்டா சுவிட்ச் 0 கிரியேட் ஆகும். we will have to create switch 1. அப்போ நான் என்ன பண்ண போறேன், switch 1 கிரியேட் பண்ண போறேன். ஆட் நெட்வொர்க்கிங் போறேன். ஸோ ஆட் நெட்வொர்க்கிங் போயிட்டு நியூ ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் கொடுக்குறேன். ஸோ நியூ ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட் கிரியேட் எ ஸ்டாண்டர்ட் சுவிட்ச். எந்த நிக்ல ஸ்டாண்டர்ட் சுவிட்சை கிரியேட் பண்ண போற. ஸோ நான் என்ன பண்ண போறேன், VMNIC 2ல ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் கிரியேட் பண்ண போறேன். அப்போ ஐ வில் மேக் திஸ் VMNIC 2 ஆக்டிவ் அடாப்டர். திஸ் கால்ட் அன்கிளைம்ட் அடாப்டர். இந்த அடாப்டர்னா என்னது,
அடாப்டர்னா பிசிக்கல் நிக் கைஸ். இங்க என்ன காமிக்குதுன்னா பிசிக்கல் நிக் காமிக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுல பிசிக்கல் நிக் காமிக்குது. இப்போ என்ன பண்ண போறேன், VM NIC 2 இருக்கு இல்லையா, which means ப்ரோ சொல்லுங்க. ஒன் செகண்ட். VM NIC 0 VM NIC 1 வந்து நிக் டீமிங் பண்ணதால இந்த இடத்துல விசிபிள் ஆகலைங்களா அது? ஆமா, அதனால விசிபிள் ஆகல. எஸ் கரெக்ட். ஓகே, இன்கேஸ் நம்ம இந்த நிக் VM NIC டீமிங் 1 இல்ல பண்ணா பாத்தீங்களா? ஏன் அதான் 1 இல்ல கேக்குறேன். அப்படின்னா அந்த 1 நான் இங்க அசைன் பண்ணிட்டேன் நான் ஆல்ரெடி. நிக் டீமிங். ஓகே. ஆமா அது யூட்டிலைஸ் பண்ணியாச்சு, அதனால அது ஆமா. காமிக்காது. இப்ப நான் என்ன சப்போஸ் பண்ண நீங்க போறேன், இதே வேற ஆப்ஷன் நீங்க இப்போ நியூ இது போறதுனால தான் உங்களுக்கு இது காமிக்குது, நியூவா இருக்குது. இதே வந்து எக்ஸிஸ்டிங்ல போயிருந்தீங்கன்னா இந்த V0 அந்த 1 ரெண்டுமே காமிச்சிருக்கும். ஓகே ஓகே. ஏன்னா அது பேரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்கிளைம்டுன்னு தான் போடுது. அன்கிளைம்டுனா அது யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். கண்டினியூ பண்ணுங்க சார் நீங்க. சார் வாய்ஸ் கேட்கல. பிரதர் வாய்ஸ் கேட்கல. சாரி ஐ வாஸ் இன் மியூட். யா, ஸோ சொன்ன மாதிரி அன்கிளைம்டு அப்படின்னா இது இந்த அடாப்டர் எம்டியா இருக்குன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் இது ஒரு பிசிக்கல் நிக் கார்டு. இந்த பிசிக்கல் நிக் கார்டுக்கு எந்த ஒரு வேலையும் நான் அசைன் பண்ணல. இந்த நிக் கார்டு சும்மா எம்டியா தான் இருக்குது, நான் எதுவுமே அசைன் பண்ணலன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஐம் கோயிங் டு அசைன் vMotion network on VM NIC 2, then I will do the NIC teaming on VM NIC 3. அதை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து VM NIC 2 கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ வாட் ஐம் டூ, அன்கிளைம்ட் அடாப்டரை நான் வந்து மூவ் டவுன் பண்ணுறேன். VM NIC 2 வந்து மூவ் டவுன் பண்ணி ஆக்டிவ் அடாப்டர் கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல நெட்வொர்க் லேபிள் should be a proper naming standard. ஸோ எப்பயுமே vMotion நெட்வொர்க் vMotion தான் கொடுத்துருப்பாங்க. இங்க என்ன நேமிங் ஸ்டாண்டர்ட் கொடுக்குறீங்களோ பை த நேமிங் ஸ்டாண்டர்ட் இந்த எல்லா ESXலையும் கொடுக்கணும். நீங்க தப்பான நேமிங் ஸ்டாண்டர்ட் கொடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் vMotion ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஸோ நேமிங் ஸ்டாண்டர்ட் ப்ராப்பரா இருக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஐபி செட் பண்ணணும். இதுல IP4 இருக்குதா? IP4 தான் கனெக்ட் ஆயிருக்கு. அவைலபிள் சர்வீஸ் இதுல பாருங்க, vMotion நெட்வொர்க், ஃபால்ட் டாலரன்ஸ், vSAN, vSphere ரெப்ளிகேஷன். சி ஃபால்ட் டாலரன்ஸுக்கு ஒரு டாபிக் அதை நான் தனியாக எடுக்கிறேன். ஃபால்ட் டாலரன்ஸ் ஒரு ஃபீச்சர், அது ஒர்க் ஆகணும்னா அந்த ஃபால்ட் டாலரன்ஸ் நெட்வொர்க் கிரியேட் பண்ணணும். vSAN ஒரு ஃபீச்சர், அந்த vSAN ஒர்க் ஆகணும்னா அந்த vSAN நெட்வொர்க் கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம போகிறது vMotion நெட்வொர்க், அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். Then I will have to do the static IP address. எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் ப்ரொடக்ஷன்ல ஸ்டாட்டிக் தான் கொடுப்பாங்க. இந்த vMotion நெட்வொர்க்கு I will have to provide one IP address. சரிங்களா? இப்போ கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இப்போ இந்த ரெண்டு நிக்குக்கும் I have configured 192.2.20. இது மேனேஜ்மெண்ட், இதுக்கு பேர் மேனேஜ்மெண்ட் நிக்கு, அதுக்கு பேர் மேனேஜ்மெண்ட் நிக்கு. இந்த ஐபி தான் பிரைமரி ஐபி. 192.2.260 தான் பிரைமரி ஐபி. இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறது vMotion ஐபி. இந்த vMotion ஐபி எதுக்கு அப்படின்னா இந்த ESXையும் இன்னொரு ESXையும் கம்யூனிகேட் பண்ணுறது, அந்த vMotion பர்பஸ்க்காக மட்டும் நம்ம ஒரு ஐபி கொடுக்க போகிறோம். தட் இஸ் கால்டு vMotion ஐபி. நம்ம இதில் என்ன ஐபி கொடுத்துருக்கீங்களோ அது சேம் ஐபி செக்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் என்ன ஐபி கொடுத்துருக்கோம்? சேம் செக்மெண்ட் இருக்கணும். ஸோ I'm going to provide 192.2.90 அப்படி கொடுக்குறேன். சப்நெட் மாஸ்க் இங்கே என்ன சப்நெட் மாஸ்க் இருக்கோ சேம் சப்நெட் மாஸ்க் கொடுங்க. ப்ரோ ஒரு டவுட்டுங்க ப்ரோ. ஆ ப்ரோ இப்போ நம்ம எல்லா சர்வீஸும் இதே நெட்வொர்க்ல எனேபிள் பண்ணலாமா ப்ரோ? பண்ணலாம். சி இப்போ ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா
ஐபி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் ஃபுல்லாகவே என்ன ஐபி யூஸ் பண்ணுவாங்கன்னா IPv4ல கிளாஸ் சி நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கிளாஸ் சி ஐபி இது கிளாஸ் பி அல்லது கிளாஸ் ஏ என்னோட ப்ரொடக்ஷனில் கிளாஸ் ஏ ஐபி யூஸ் பண்ணுறோம் விச் மீன்ஸ் 10 சீரீஸில் ஸ்டார்ட் ஆகும் அப்போ நமக்கு நிறைய நெட்வொர்க் கிடைக்கும் இப்போ நாங்கள் லேப் அப்படின்னா கிளாஸ் சி ஐபி யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ரெண்டு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் வைக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக நெட்வொர்க் டீம்ல சொல்லி மேப் பண்ணணும் பட் அப்படி மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி எல்லாமே ஒரே செக்மெண்ட்ல தான் இருக்கும் சரிங்களா இது 2 அப்படிங்கிற சீரீஸ்ல 2 சீரீஸ்ல இருக்கும் இப்போ டிஃபால்ட் கேட்வே ஆல்ரெடி டிஃபால்ட் கேட்வே அதுவே எடுத்துக்கிச்சு டிஎன்எஸும் அதுவே எடுத்துக்கிச்சு 2.10 இதுல பாருங்க டிஃபால்ட் கேட்வே டிஎன்எஸ் கொடுத்துட்டேன் தென் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் தென் ஃபினிஷ் கொடுத்துட்டேன்னா எனக்கு சேனல் சுவிட்ச் 2 வந்து கிரியேட் ஆயிடுச்சா சேனல் சுவிட்ச் 2 கிரியேட் ஆயிடுச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் ஒரே ஒரு ஃபிசிக்கல் அடாப்டர் இருக்குது தென் விஎம் அடாப்டர் போனோம்னா எனக்கு இங்கே விமோஷன் நெட்வொர்க் கிரியேட் ஆச்சு இப்போ என்ன பார்க்குறீங்களோ இதான் ப்ரொடக்ஷனில் இருக்கும் வேறு எந்த மாற்றமும் கிடையாது மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் இருக்கும் விமோஷன் நெட்வொர்க் இருக்கும் இன்னொரு நெட்வொர்க் ஒன்று இருக்கும் அது அதுக்கடுத்து வரேன் நான் ஸோ இப்போ இந்த விஎம்னிக் 2ல வந்துட்டு சுவிட்ச் 1 நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் விர்ச்சுவல் சுவிட்ச் 1 அசைன் பண்ணியிருக்கோம் இப்போ விஎம்னிக் 3யை வந்து நம்ம ரெடியூரன்சி கொடுக்கணும்னா கொடுக்கலாம் வேணும்னா கொடுக்கலாம் இப்படி வேண்டாம் நீங்கள் வந்து அடிக்கடி விமோஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்து அடிக்கடி ரன் ஆகிட்டே இருக்குன்னா நீங்கள் வந்து 2 நிக் கொடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா ஒரு நிக் லோட் பேலன்ஸ் பண்ணும் ஒரு நிக்ல அதிகமாக டேட்டா போகிறப்ப இன்னொரு நிக் அதை எடுத்துக்கும் ஸோ வாட் ஐம் கோயிங் டு ஐ வில் அசைன் another நிக் 3யை வந்து ஆல்சோ ஐ வில் அசைன் டு விமோஷன் நெட்வொர்க் ஸோ விஎம் அடாப்டர் போகிறேன் இதில் மேனேஜ் நெட்வொர்க்கிங் மேனேஜ் ஃபிசிக்கல் அடாப்டர்ஸ் இந்த இருக்கு இல்லையா ஸோ இது விஎம் சுவிட்ச் 1 சுவிட்ச் 2 சுவிட்ச் 2ல தேர்ஸ் ஆப்ஷன் கால் மேனேஜ் ஃபிசிக்கல் அடாப்டர் இதில் போயிட்டு எந்த அடாப்டரை மேனேஜ் பண்ண போறீங்க இப்போ விஎம்னிக் 3யை ஐம் கோயிங் டு டவுன் டு ஸ்டாண்ட் பை அப்போ விஎம்னிக் 2 and 3 அசைன் டு இந்த விஎம்னிக் இப்போ பார்த்தீங்கன்னா விஎம்னிக் 2 மட்டும்தான் விமோஷன் நெட்வொர்க் அசைன் ஆயிருக்கு ஐம் கோயிங் டு அசைன் விஎம்னிக் 3 ஆல்சோ ஃபார் லோட் பேலன்சிங் ஓகே கொடுக்குறேன் இப்போ இங்கே ஃபிசிக்கல் அடாப்டர் ஆட் ஆயிடுச்சா தெரியுதா உங்களுக்கு ஃபிசிக்கல் அடாப்டர் ஆட் ஆயிடுச்சா இப்போ ஐ ஹாவ் அ 2 விஎம் கர்னல் நெட்வொர்க்ஸ் இதுக்கு பேர் விஎம் கர்னல் நெட்வொர்க்னு சொல்லுவோம் சரி இங்கே போட்டு போகிறேன் விஎம் கர்னல் அடாப்டர்ஸ் பை டிஃபால்ட் இது கிரியேட் ஆகும் நம்ம இது கிரியேட் பண்ணோம் again we are going to create another VM kernel network for host management அதை வந்து host management சொல்லுவோம் அந்த நெட்வொர்க் எதுக்காக கிரியேட் பண்றோம் அப்படின்னா ஹோஸ்ட் ESXi ஹோஸ்டும் விஎம்மும் கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு ESXi ஹோஸ்டும் ஒரு விர்ச்சுவல் மிஷினும் கம்யூனிகேட் பண்றதுக்கு நம்ம ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்றோம் இது மேண்டேட்டரியான்னு கேட்டா தேவைன்னா கிரியேட் பண்ணிக்கலாம் எல்லா ப்ரொடக்ஷனும் இது கண்டிப்பா இருக்கும் இந்த 2 நெட்வொர்க் வந்து எல்லா ப்ரொடக்ஷன்லயும் இருக்கும் இருந்தே ஆகணும் எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது மூணாவது நெட்வொர்க் சம்டைம்ஸ் வேணும்னா கிரியேட் பண்ணிக்கலாம் அது வேணாட்டி விட்டுக்கலாம் பட் ப்ரொடக்ஷன்ல மோஸ்ட்லி அந்த மூணாவது VMK2 இருக்கும் that is for VMK0 which is used to communicate between the two ESXi host ஒரு ESXi ஹோஸ்டும் இன்னொரு ESXi ஹோஸ்டும் கம்யூனிகேட் பண்றது யூஸ் ஆகுது VMK1 which is used to for vMotion purpose like நம்ம எப்பலாம் ஒரு VM மைக்ரேட் பண்றோமோ அந்த டைம்ல இது யூஸ் ஆகுது சரிங்களா then again I'm going to create VMNIC 4ல I'm going to create another network for host management network same virtual switch போறேன் and networking VM network adapter next existing switch அல்லது new switch I'm going to select new switch then next இப்போ unclaimed adapter ரெண்டு adapter unclaimed இருக்கு VMNIC 4 VMNIC 5 so நான் என்ன பண்ண போறேன் VMNIC 4 வந்து down கொண்டு வரேன் ஆக்டிவ் கொண்டு வரேன் the next இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும் மேக்ஸிமம் இதோட நேம் வந்து host MGMT இருக்கும் it's called host management network அப்படி சொல்லணும் நம்ம it is used to communicate between the ESXi and VM so இதுக்கும் IP கான்ஃபிகர் பண்ணனும் நம்ம
கம்யூனிகேஷன் என்ன கம்யூனிகேஷன் ப்ரோ ESXi VM கோ? ESXi VM கம்யூனிகேட் பண்ணலங்க. CSXல VM இருக்குது ரைட்டா, அது ரெண்டுமே கம்யூனிகேட் பண்ணல. எப்படி கம்யூனிகேட் பண்ணும்? இந்த நெட்வொர்க் மூலம் கம்யூனிகேட் பண்ணிக்கும். யூசுவலா கம்யூனிகேஷன் நடக்கும், பட் நம்ம இது எதுக்காக செக்ரிகேட் பண்றோம் அப்படின்னா டிராஃபிக் இருக்க கூடாதுங்க செக்ரிகேட் பண்றோம். புரியுதுங்களா? டிராஃபிக் இருக்க கூடாது. இதுக்கு ஒரு IP கொடுத்துறோம். ஆனா இது மேண்டேட்டரி கிடையாதாங்க ப்ரோ இந்த சுவிட்ச்? புரியல. இது மேண்டேட்டரி கிடையாதுங்களா கிரியேட் பண்ணனும்? இது எல்லா என்வைரன்மென்ட் நிக்க பொறுத்துங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிக்க இருந்தா போவாங்க, இல்லாட்டி போக மாட்டாங்க. ஓகேங்க ப்ரோ. இப்போ எக்ஸ்ட்ரா நிக்க இருக்குன்னா கண்டிப்பா போவாங்க, இல்ல நிக்க இல்ல அப்படின்னா போக மாட்டாங்க. ஓகேங்க ப்ரோ. இப்போ அதுக்கு வந்து 2.80 கொடுத்தோம், அது 8.1 கொடுப்போம்ல. தென் 90 கொடுத்தீங்க. 90 கொடுத்தோமா, அப்போ 90 91 கொடுக்குறோம். ஸோ தென் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு, கேட்வே எல்லாமே எடுத்துக்கிச்சு, TLS எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். சி VMK02 கிரியேட் ஆயிடுச்சு. ஹோஸ்ட் மேனேஜ்மெண்ட் சுவிட்ச் 2ல கிரியேட் ஆயிருக்கு. பிசிக்கல் அடாப்டரில் பாருங்க. இப்போ இதில் வந்து ஒரு நெட்வொர்க் போதும், ரெண்டு தேவையில்ல. ஏன்னா அது பெருசாக இதில் டிராஃபிக் இருக்காது, அதனால் ஒரு நெட்வொர்க் மட்டும் கொடுத்தா போதும். தேவைன்னா 2 கொடுத்துக்கலாம். பட் இதுக்கு கண்டிப்பாக 2 நெட்வொர்க் கொடுக்கணும், ஏன்னா ரெடிடென்சி பர்பஸ்க்காக. இதுக்கு ஏன் 2 நெட்வொர்க் கொடுக்குறோம்னா டிராஃபிக் அதிகமாக இருக்கும், அதனால vMotion 2 நெட்வொர்க் கொடுக்குறோம். ஹோஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு 1 கொடுத்தாலும் ஓகே, 2 கொடுத்தாலும் ஓகே தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நவ் we have successfully created VM kernel adapters or VM kernel switch. இது வந்து ஸ்டாண்டர்ட் சுவிட்ச், நம்ம பார்க்குறது வந்து ஸ்டாண்டர்ட் சுவிட்ச். ஸோ விர்ச்சுவல் சுவிட்ச், இந்த விர்ச்சுவல் சுவிட்சில் இதில் கிரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? விர்ச்சுவல் சுவிட்ச் 0, விர்ச்சுவல் சுவிட்ச் 1, விர்ச்சுவல் சுவிட்ச் 2 வந்துருச்சா? ஃபைன். அதே மாதிரி VM kernel adapterல VMK0, VMK1, VMK2. பை த சேம் வே எல்லா ESXலையும் இதை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். இது எல்லா ESXலையும் கான்ஃபிகர் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். இப்போ நான் இந்த ESXல இருந்து ESX2க்கு ஒரு VM மைக்ரேட் பண்றேன்னா இதுல vMotion கிரியேட் பண்ணிட்டேன், பட் இதுல கிரியேட் பண்ணணும்ல. இதுல பாருங்க ஒரே ஒரு நெட்வொர்க் தான் இருக்குது. அப்ப இதுல vMotion நெட்வொர்க் கிரியேட் பண்ணணுமா? அதான் பண்ணணும். ஸோ லெட்ஸ் கிரியேட் vMotion நெட்வொர்க் ஆன் ESX2. தென் we can try to இப்போ அந்த VM மைக்ரேட் பண்ணி பார்க்குறேன். இப்பயுமே மைக்ரேட் ஆகாது, ஏன்னா அதுல சோர்ஸ், இது வந்து சோர்ஸ், ESX சோர்ஸ், ESX2 வந்து டெஸ்டினேஷன். சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன் மைக்ரேட் பண்ணா சோர்ஸ் டெஸ்டினேஷன் ரெண்டுலயுமே வந்து vMotion நெட்வொர்க் இருக்கணும். இதை நான் மைக்ரேட் கொடுத்து பார்க்குறேன். சேஞ்ச் கம்ப்யூட் ரிசோர்ஸ் ஒன்லி அப்படின்னா நம்ம வந்து CPU மெமரி மட்டும் தான் மாற்றுறோம். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனே இல்லை, மைக்ரேட் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. ஸோ வாட் ஐம் டூ, ஐம் கோயிங் டு கிரியேட் vMotion நெட்வொர்க் ஆன் ஹியர். சேம் and நெட்வொர்க்கிங், VM kernel adapter, நெக்ஸ்ட் நியூ ஸ்டாண்டர்ட் சுவிட்ச், நெக்ஸ்ட் VMNIC 1. நம்ம இப்போ 10 ஹோஸ்ட் இருந்தாலும் நம்ம 10மே எப்படி கிரியேட் பண்ணேன் கூட எல்லாமே பண்ணணும், நீங்க தான் மேனுவலா பண்ணணுங்க. ஓகேங்க. ஸோ VMNIC 1 வந்துட்டு இனிஷியலா செட்டப் பண்ணும்போது பண்ணணும், அதுக்கப்புறம் அடிஷனலா ஏதாவது நோட் ஆட் பண்றீங்கன்னா அப்போ பண்ணணும் நீங்க. ஓகேங்க ப்ரோ. see இது எப்பயுமே நீங்க பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. ESXi வந்து எப்ப நீங்க கமிஷனிங் பண்றீங்க, see which is called commissioning, இதெல்லாம் கமிஷனிங் ப்ராசஸ்ல வந்துரும். சரிங்களா? ESXi கமிஷனிங் பண்றது யாரு அப்படின்னா L3 தான் பண்ணுவாங்க. அன்னைக்கு ஒரு கிளாஸ் எடுத்தல ESXi கமிஷனிங் ப்ராசஸ்னு, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணிருப்பேன். நீங்க இப்ப பாருங்க அந்த பாயிண்ட, நெட்வொர்க் we need to map the network and we need to map the data store. 2 பாயிண்ட் ஆட் பண்ணிருப்பேன். அந்த 2 பாயிண்ட் அந்த நெட்வொர்க் பாயிண்ட் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். கமிஷனிங் பண்றப்ப நீங்க பண்ணுங்க, ஒன் டைம் ஜாப் தான். நீங்க எப்பெல்லாம் ESXi புதுசா ஆட் பண்றீங்களோ அப்ப நீங்க பண்ணணும். மோஸ்ட்லி உங்க என்விரான்மெண்ட்ல நீங்க போறப்ப இதெல்லாம் ஆட் பண்ணி தான் இருக்கும். சப்போஸ் நீங்க L3 இருந்தீங்கன்னா புதுசா ஒரு ஹோஸ்ட் ஆட் பண்றப்ப இதெல்லாம் நீங்க பண்ணி தான் பண்ணணும். ஓகே. So VMNIC 1 வந்துட்டு I'm going to assign the VMNIC 1 to switch management. அப்ப virtual switch போறேன், physical switch போறேன். இத ஸ்டாண்ட் பையா போடுறேன். சோ இப்போ VMNIC 1 வந்துட்டு ஸ்டாண்ட் பை ஆயிடுச்சு. இந்த ஒரு ESXi ஹோஸ்ட்ல வந்து அப்ராக்சிமேட்டா எத்தனை VMs நம்ம கிரியேட் பண்ணலாம்? அது டிபெண்ட்ஸ் ஆன் த ESXi ஓட கான்ஃபிகரேஷன் பொறுத்துங்க. உங்க ESXi கான்ஃபிகரேஷன் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு, ஹை கான்ஃபிகரேஷனா இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல்லாம் பாத்தீங்கன்னா நிறையலாம் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் 20, மேக்ஸிமம் 30 அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம VMலாம் கிரியேட் பண்ண முடியாது, ஏன்னா கான்ஃபிகரேஷன் அவ்வளவுக்குள்ள தான் இருக்கும். லைக் 1 TB RAM அல்லது 2 TB 3 TB RAM அந்த மாதிரி போட்டிருப்போம். ப்ராசஸருமே பார்த்தீங்கன்னா 20 கோர் ப்ராசஸர் அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளால ஒரு 20 to 30 கிரியேட் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஃபைன். ஸோ இப்போ சேம் VMNIC 2 வந்துட்டு நம்ம vMotion நெட்வொர்க் பண்ண போகிறோம். சேம் ஆன் நெட்வொர்க்கிங், VMware நெட்வொர்க்கிங், நெக்ஸ்ட்டு நியூ ஸ்விட்சு, நெக்ஸ்ட்டு VMNIC 2 வந்து நான் வந்து ஆக்டிவ் அடாப்டர் கொடுக்குறேன். தென் VMNIC 3 வந்துட்டு நான் ஸ்டாண்ட் பை கொடுக்குறேன். ஃபைன். சரி, ஓகே. VMNIC 2 மட்டும் பார்ட் பண்ணிக்கிறேன். சேம் இதில் வந்து இங்கே என்ன நேமிங் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்கோமோ சேம் நேமிங் ஸ்டாண்டர்ட் இங்கே இருக்கணும். இங்கே வந்து நம்ம vMotion கொடுத்துருக்கோமா, இதை வேணால் மேபி காப்பி பண்ணிக்கோங்க. எதுவுமே நீங்கள் வந்து டைப் பண்ண வேணாம், ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. அப்போ தான் கரெக்டான நேமிங் ஸ்டாண்டர்ட் வரும். ஒரு ஸ்பேஸோ ஒரு புள்ளியோ விழுந்துடக்கூடாது. சேம் இங்கே வந்து எனேபிள் சர்வீஸில் vMotion செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு சேம் இதுக்கு ஒரு IP அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. .92 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் ஃபினிஷ். எனக்கு இப்போ VMNIC 2 வந்து ஆட் ஆயிடும். ஆட் ஆயிடுச்சா? VMware அடாப்டரில் vMotion நெட்வொர்க் ஆட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ என்னால் மைக்ரேட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். இப்போ இந்த ESXi இருக்கிற VM, இந்த VM எந்த ESXi இருக்கு பாருங்க. இந்த VM வந்து ESXi 01 இருக்குது. I'm going to migrate the VM to ESXi 0. So select migrate, change compute resource. Next, okay, the virtual machine version is not compatible with version of the host. Compatibility issue இருக்கா? இப்போ ஆக்சுவலி மைக்ரேட் பண்ணணும், நம்மளால பண்ண முடியணும். பட் இந்த விர்ச்சுவல் மிஷின் வெர்ஷன் வந்துட்டு நாட் கம்பேட்டபிள். என்ன விர்ச்சுவல் மிஷின் இது? 16 போட்டிருக்கோம், 216 போட்டிருக்கோம். மைக்ரேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, என்ன பிரச்சனைனா இதோட வெர்ஷன் வந்து ESXi 8.0, இதோட ESXi 2 ஓட வெர்ஷன் வந்து ESXi 7.0. ஸோ கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வருது. இப்போ என்ன கம்பேட்டபிலிட்டி? மோஸ்ட்லி ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி தான் இருக்கும். ஒரு நிமிஷம் முடிச்சு விட்டுரும். ஓகே, சிகேஸ் இப்போ நம்மளால விர்ச்சுவல் மிஷின் மைக்ரேட் பண்ண முடியும். என்னன்னா இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் வெர்ஷன். இது ESXi 8.0, இது 7.0. அதனால என்னன்னா அந்த விர்ச்சுவல் மிஷினை மைக்ரேட் பண்றப்போ ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி எரர் வருது. லெட் மீ ட்ரை டு மைக்ரேட் VCSI. ஸோ போத் ஷோயிங் த ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி. இப்போ இந்த இடத்துல ஆஃப்டர் vMotion நெட்வொர்க் நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ESXi 2 ஷோ பண்ணும். சரிங்களா? அந்த 2 நீங்க செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா மைக்ரேட் ஆயிரும். தட்ஸ் இட். இதுக்கு பேர் தான் vMotion. வாட் இஸ் vMotion? எதுக்காக vMotion பண்றோம், அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நான் vMotion தனியாக கிளாஸ் எடுப்பேன். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸ். அது அந்த கிளாஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக புரியும். இப்போ கொஞ்சம் பாதி தான் புரிஞ்சிருக்கும். அந்த vMotion கிளாஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு மெயினாக எல்லாமே புரிஞ்சிடும். ட்ரை பண்ணி பார்ப்போம்.
ஸோ ஸ்டில் வரல, மேபி ஏதோ கம்பேட்டபிள் இஷ்யூ இருக்குது. விமோஷன் நம்ம மைக்ரேட் பண்ணுறது கம்பேட்டபிலிட்டி ரொம்ப முக்கியம். கம்பேட்டபிள் இஷ்யூ இருக்குது, அது என்ன பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணாதான் என்னால் மைக்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ சோஃபார் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதா? வாட் இஸ் ESXi நெட்வொர்க்ஸ், வாட் இஸ் VM kernel adapters, வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் சுவிட்ச்? இது சேம் வெர்ஷனாக தான் இருக்கணுமா? ரெண்டுமே 8.0 தான் வரணுமா? சரி, என்னன்னா ப்ரொடக்ஷன் இது எப்படி இருக்கும்னா, ஒரு கிளஸ்டர்ல 8.0னா எல்லாமே 8.0வா இருக்கும், 7.0 எல்லாமே 7.0வா இருக்கும். ஏன் அப்படின்னா விமோஷன் கம்பேட்டபிள் இஷ்யூ வரும். நம்ம கிளஸ்டர் நான் ஆல்ரெடி முதல் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கிளஸ்டர் கிரியேஷன். ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்றது நோக்கமே எல்லாமே ஒரே ஆளா இருக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எடுத்துப்போம், எல்லாருமே ஒரே மாதிரி திங்க் பண்ணாதான் உங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் வராம ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும். நீங்க ஒன்று திங்க் பண்ணி அவர் ஒன்று திங்க் பண்ணா கிளாஷ் வந்துகிட்டே இருக்கும், அப்ப கம்பேட்டபிலிட்டி மேட்ச் ஆகாது. ஸோ வித் சேம் வே ஒரு கிளஸ்டர் கீழே என்ன ஹோஸ்ட் ஆட் பண்றோமோ அந்த ஹோஸ்ட் கம்பேட்டபிலிட்டி இருக்கணும். அண்ட் ஆல்சோ இதுல EVC மோட் எனக்கு பண்ணிடலாம். டிசேபிள் இருக்கு, இது என்ன பண்ணிடலாம். Cannot attempt the cluster kernel has been proven CPU featured in. ஓகே, ஆக்சுவலி இது என்னன்னா எனக்கு 7.0 இந்த இஷ்யூ வந்தது இல்லை, 8.0 இந்த இஷ்யூ வந்திருக்கு. ஓகே, இது நான் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபைன். ஓகே, இப்போ உங்களுக்கு நெட்வொர்க் சம்பந்தமாக டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இந்த விமோஷன் நெட்வொர்க் பற்றியோ அல்லது நம்ம எப்படி நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. வில் கிளாரிஃபை த டவுட். ஸோ புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். டவுட் இல்லை, புரிஞ்சிச்சு. பிரதர் ஒரு சின்ன டவுட் மட்டும் பிரதர் ஒரே நிமிஷம் சொல்லுங்க. நம்ம அந்த ஹோஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்துகிட்டு நம்ம சொன்னீங்களா பிரதர், ஒரு ESXக்கும் ஒரு VMக்கும் இது அப்படின்ற மாதிரி கம்யூனிகேட் பண்றதுக்காக ஹோஸ்ட் மேனேஜ்மெண்ட் கிரியேட் பண்ணுறோம். இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்ல எந்த டிராஃபிக் அது எதுக்கு பிரதர் நமக்கு வந்து மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்ன்றது? இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் ஓகே, அடுத்த நிக் இருக்கு இல்லையா, இப்போ 2 நிக்கு வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணிட்டோம், இந்த 2 நிக்கு வந்து விமோஷன் யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பெஸ்ல கனெக்ட் பண்ணுவோம்ல, இது PCIல கனெக்ட் பண்ணுவோம்ல, அந்த நிக்ல நம்ம அந்த மேனேஜ்மெண்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல அது எதுக்குன்னு கேட்க, அந்த மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் இப்போ எந்த மாதிரி டிராஃபிக் அதுல போகும் பிரதர் நமக்கு வந்து? அதுதான் சொல்றேன், ஒரு விர்ச்சுவல் மிஷினும் ஒரு ESXையும் கம்யூனிகேட் பண்றதுக்கு. அது வந்து நெட்வொர்க் ரிலேட்டட், ஒன்லி நெட்வொர்க் டீம் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின் இருக்குது, இந்த விர்ச்சுவல் மிஷின் எந்த ESXல இருக்குது, இந்த விர்ச்சுவல் மிஷினும் அந்த ESXையும் கம்யூனிகேட் பண்றதுக்கு அந்த ஹோஸ்ட் மேனேஜ்மெண்ட் தேவைப்படும். இல்ல நான் ஹோஸ்ட் மேனேஜ்மெண்ட் கேட்கல பிரதர், இது கேட்கறேன் மேனேஜ்மெண்ட். ஓகே, இது எதுக்கு கேக்குறீங்களா? அது எதுக்காக அப்படிட்டு. சரி, ஓகே, 2 ESXையும் கம்யூனிகேட் பண்றதுக்கு இப்போ எங்க ஓகே, இத நான் இன்னொரு கூட எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சோ இது ஒரு ESXi, இது ஒரு ESXi, 4 நெட்வொர்க் இருக்குது. இப்போ இந்த ESXi இது கம்யூனிகேட் பண்ணணும். எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 2 சேம் நெட்வொர்க் இருக்கணும், 2 கம்யூனிகேட் பண்றதுக்கு சேம் பிசிக்கல் நெட்வொர்க் இருக்கணும், ரைட்டா? ஸோ 2மே சேம் பிசிக்கல் நெட்வொர்க்ல இருக்கு. அடுத்து 2க்கும் சேம் IP அட்ரஸ், IP செக்மெண்ட் இருக்கணும். அப்ப இந்த ESXல இருந்து ஒரு கம்யூனிகேஷன் இங்க நடக்குது அப்படின்னா அந்த IP கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், 192.168.2.60. அந்த IP மூலமா இந்த VMNIC 1ல இருந்து டேட்டா இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும், தென் இங்க டேட்டா இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். புரியுதுங்களா? ஓகே, 2 ESXையும் கம்யூனிகேஷனுக்காக சுவிட்ச் மூலமா கம்யூனிகேட் பண்றதுக்காக மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க். இந்த மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் டவுன் அப்படின்னா ESXi டவுன். அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். இந்த IP தான் நம்ம ESXi ஆக்சஸ் பண்ற IP. உதாரணத்துக்கு இப்போ இந்த ESXiயோட மேனேஜ்மெண்ட் IP, இந்த ESXiயோட மேனேஜ்மெண்ட் IP வந்து இதான். ஸோ இந்த IP மூலமா நம்ம ஹோஸ்ட் UI, நேற்று கிளாஸ் எடுத்தாங்க இல்லையா, அர்ச்சனா கிளாஸ் எடுத்தாங்க ஹோஸ்ட் UI என்னன்னு. ஸோ இது மூலமா தான் இந்த ESXi மேனேஜ் பண்ணுவோம். இந்த IP மூலமா தான் இந்த ESXi வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். லைக் அந்த ESXi வந்து புட்டி மூலமா ஆக்சஸ் பண்றது, ஹோஸ்ட் UI மூலமா ஆக்சஸ் பண்றது ஃபுல்லாவே இந்த IP தான். நம்ம இந்த IP நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம்.
This is only for communication purpose. நம்ம only use this management network IP. இந்த மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் ஐபி தான் பிரைமரி ஐபி. இதை வச்சு தான் ஒரு ESXi இன்னொரு ESXi கம்யூனிகேட் ஆகுது. இதை வச்சு தான் ESXi ஆக்சஸ் பண்ணுவோம். சப்போஸ் இந்த ESXi புட்டி செஷன் எடுக்கிறோம் அப்படின்னா I will connect this IP through the புட்டி செஷன். ஓகேங்களா? கிளியரா? ஓகே பிரதர். ஓகே ஓகே கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டவுட் இந்த மாதிரி இருந்தா கேளுங்க. ஆக்சுவலாக ESXன்றது ஃபிசிக்கல் ஹார்ட்வேர். ஸோ 2 ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் வேணும். ஸோ அந்த சுவிட்ச் தான் இந்த மேனேஜ்மெண்ட் சுவிட்ச். கம்யூனிகேஷன் வந்து அது மூலியமாக தான் போகும் 2 ஃபிசிக்கல் ஹார்ட்வேர். இது சிம்பிள் கான்செப்ட்டுங்க. இப்போ உங்க வீட்டில் வந்து ஒரு 2 கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க. அந்த 2 கம்ப்யூட்டரும் கம்யூனிகேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ கம்ப்யூட்டர் A, கம்ப்யூட்டர் Bன்னு இருக்குது. ஏல இருந்து ஒரு டேட்டா, ஒரு ஃபைலை வந்து நீங்க வந்து Bக்கு ஷேர் பண்ணணும். அப்படின்னா அந்த 2க்கும் கம்யூனிகேஷன் இருக்கணும். அது எப்படி இருக்கும்னா, உங்க வீட்லயே அந்த ரவுட்டர் மோடம் கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க 2மே ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணா 2மே கம்யூனிகேட் ஆகும். அது சேமே ஒரு ESXi இன்னொரு ESXi கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் நம்ம வந்து யூஸ் பண்றோம். எஸ், வேற எதுவும் ரொம்ப சிம்பிளான டவுட் இருந்தாலும் கேளுங்க, கிளாரிஃபை பண்ணிக்கோங்க டவுட்டை. ஏன் அப்படின்னா ப்ரோ இப்போ இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த vSphere கிளையண்ட்ல தான் ஆட் பண்ண முடியும் ப்ரோ, UI ல ஆட் பண்ண முடியாதுங்களா? UI ல பண்ணலாங்க. UI ல வந்துட்டு ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் கிரியேட் பண்ணிக்கலாம். நெட்வொர்க்கிங் இருக்கா? நெட்வொர்க்கிங்ல போயிட்டு ஆட் போர்ட் குரூப். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவல் சுவிட்ச் இருக்கும், பிசிக்கல் நிக் இருக்கும், VM கர்னல் நிக் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஓகேங்க ப்ரோ. இதுலயும் பண்ணிக்கலாம். நீங்க இதை ஆட் VM கர்னல் நிக் போயிட்டு இதில் பண்ணலாம். பட் நம்ம இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி வி ப்ரிஃபர் ஒன்லி இதான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா vCentral பண்ணுறது ஈஸி. நம்ம ESXi ஹோஸ்ட்ல UIலேருந்து பண்ணலாம். பட் நம்ம vCentral தான் நம்ம மோஸ்ட்லி பண்ணுவோம். அது ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். அதெல்லாம் இதுல இருந்து பண்ணுவோம். சரிங்களா? ஓகேங்க ப்ரோ. கமெண்ட்ல இருந்து பண்ணுவாங்க ஏன் ப்ரோ? அப்போ பண்ணிக்கலாம். பட் கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க எக்ஸ்போர்ட் இருக்கணும். ஓகே. இல்ல மல்டிபிள் சுவிட்சஸ் வந்து சொல்லியிருக்கீங்க. இதை வந்து ஒரு சுவிட்சில் வந்து பண்ண முடியாதா? இது வந்து ஏன் VLAN யூஸ் பண்ணி பண்ண முடியாதா? இது டிராஃபிக் இஷ்யூனால மல்டிபிள் சுவிட்சஸ் சொல்றீங்க. ஏன் மல்டிபிள் சுவிட்ச்னா டிராஃபிக்காக தான். சுவிட்ச் 0 1 2 3 கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் ஒரு ஸ்டாண்டர்ட் சுவிட்சஸ் வச்சுட்டு அதுல ஒரு VLAN கிரியேட் பண்ணிட்டு இந்த 2 போர்ட் ஜாயின் பண்ணிட்டு அது மாதிரி பண்ணிக்க முடியும்ல? சரி, நீங்க என்னதான் VLAN கிரியேட் பண்ணாலும் பிசிக்கலா உங்களுக்கு இருக்கணும்லங்க. பிசிக்கல் இல்லாம நீங்க VLAN கிரியேட் பண்ணாலும் வேஸ்ட் தான். டிராஃபிக் கம்மி ஆகாது. VLAN அப்படிங்கிறது எதுக்கு? செக்ரிகேட் நெட்வொர்க், நாட் ஃபார் டிராஃபிக் ஃபாலோ. அது நெட்வொர்க் செக்ரிகேட் பண்றது தான். அதை VLAN தனியாக கிளாஸ் இருப்பேன், அப்புறம் அவங்க சொல்றேன் நான் அது பர்பஸ் என்ன சொல்லிட்டு. அது ஒன்லி ஃபார் நெட்வொர்க் செக்ரிகேஷன். VLAN ஒன்லி மேப்பிங் ஃபார் ESXi விர்ச்சுவல் மிஷின்ஸ்க்கு. ஸோ நம்ம இதுல VLAN வராதுங்க. பட் VLAN நம்ம ஆட் பண்ணுவோம். ஹவர் ESXi VLAN ஆட் பண்ணுவோம். பட் டிராஃபிக்கை நம்ம செக்ரிகேட் பண்றது இந்த சுவிட்ச் மூலமா தான் பண்ண முடியுங்க. ஹோஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து கனெக்டிவிட்டிக்கு தான். ஹோஸ்ட் மேனேஜ்மெண்ட் லாஸ்ட் ஒன் இது ஹோஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ESXi VM கனெக்ட் பண்றதுக்கு. நான் சொல்ல இது வந்து தேவைனா பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெட்வொர்க் அப்படி இருந்தா பண்ணிக்கலாம், இல்லாட்டி விட்டுலாம். உங்களுக்கு தேவைனா பண்ணிக்கலாம். பட் ப்ரொடக்ஷன்ல சில இடங்கள்ல இருக்கும், சில இடங்கள்ல இருக்காது. ஓகே ப்ரோ, ஒரு டவுட்டுங்க ப்ரோ. பிசிக்கல் ஸ்விட்ச் டிபெண்ட் பண்ணி தான் வந்து இது பிசிக்கல் சர்வர் டிபெண்ட் பண்ணி தான் பிசிக்கல் ஸ்விட்ச் இருக்குமா? ஏன்னா இப்போ இங்க வந்து நம்ம கிட்ட வந்து 2 பிசிக்கல் சர்வர் இருக்கு. ESXi 1, ESXi 2 இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க காமிச்ச இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 போர்ட் தான் இருக்கு. ஓகேங்களா? இன் கேஸ் வந்து ஒரு 10 ESXi ஹோஸ்ட் இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம வந்து 16 போர்ட் இல்ல 32 போர்ட் அந்த மாதிரி. சோ சுவிட்ச்ல வந்து 32 போர்ட் இருக்கு, 64 போர்ட் இருக்குது. we will go for 64 போர்ட். 24. ஓகே. 24 போர்ட் இருக்குது. அது டிபெண்ட்ஸ் ஆன் தி. பட் ஆனா நம்ம வந்து அந்த 10 பிசிக்கல் சர்வருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்விட்ச் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லீங்களா? மல்டிபிள் ஸ்விட்ச் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? இல்ல, மல்டிபிள் ஸ்விட்ச் யூஸ் பண்ண சொல்லிருக்கல. ஏன்னா ரெடியூரன்சி பர்பஸ்க்கு 2 ஸ்விட்ச் யூஸ் பண்ணுவோம். இல்ல ஓகே 2 ஸ்விட்ச், அந்த வெறும் 2 ஸ்விட்ச் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். வேற நிறைய ஸ்விட்சஸ் வந்து இது பண்ண மாட்டோம். இல்ல, போர்ட் 10 வேற ஸ்விட்ச் வச்சுக்கலாம். ஓகே. இந்த போர்ட் 10 அப்படினா இதுல இருந்து ஒரு இன்புட் கொடுத்து வேற ஸ்விட்ச்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, ஓகே. இல்ல போர்ட் 10 ஸ்விட்சை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஓகேங்க ப்ரோ. மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன்ல வந்து 24 32 64 அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய போர்ட் இருக்க மாதிரி இருக்கும், நிறைய ஹோஸ்ட் இருக்கறனால. ஓகே
இந்த போர்ட்லாம் நம்ம வந்து நம்ம கண்ட்ரோல் எடுத்து பார்க்க முடியாது ப்ரோ. எவ்வளவு போர்ட்ஸ் இருக்கு ஃப்ரீயா இருந்ததெல்லாம் பார்க்க முடியுமாங்க ப்ரோ? அது சுவிட்ச் போர்ட் சொல்றீங்களா? ஆமாங்க ப்ரோ. இல்ல அது வந்து சுவிட்ச் டீம், அவங்க நெட்வொர்க் டீம் தாங்க நெட்வொர்க் பார்ப்பாங்க. டீம். நெட்வொர்க் டீம் தான் அது எல்லாமே கான்ஃபிகர் பண்றது, போர்ட் எல்லாமே கான்ஃபிகர் பண்றது, எந்த போர்ட் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்றது அவங்க தான். நம்ம அதை பார்க்கவே முடியாது, ஏன்னா நமக்கு ஆக்சஸ் கிடையாது. அந்த சுவிட்சுக்கு ஒரு ஐபி இருக்கும், அது மூலமா பார்த்துக்கலாம். பட் அது கமாண்ட் மூலமா பார்ப்பாங்க. பட் அது நமக்கு ஆக்சஸ் கிடையாதுங்க. நம்ம ஸ்கோப்பே கிடையாது அது ஆக்சுவலி. ஓகேங்க ப்ரோ. இப்போ இந்த கம்யூனிகேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோ. இந்த போர்ட் ஓபன் ஆயிருக்கா இல்ல அந்த மாதிரி சுவிட்சுக்கு போர்ட் நெட்வொர்க் டீம் தான் பார்ப்பாங்க. அது நெட்வொர்க் டீம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ஒன்லி வேலை என்னன்னா, இந்த கம்யூனிகேஷன் வந்து கரெக்டா இருக்கா, கேபிள் கரெக்டா இருக்கா, அந்த கேபிள் கரெக்டா இருக்கா, அந்த போர்ட்ல கரெக்டா இருக்கா, சப்போஸ் எஸ்எஃப்இல இருந்து எஸ்எஃப்இ மாடல் கரெக்டா இருக்கா, இதை மட்டும் தான் நம்ம செக் பண்ண முடியும் நம்ம சைட்ல இருந்து. மற்றது எல்லாமே அவங்க தான் செக் பண்ணணும். அந்த போர்ட் பிளாக்கா இருக்கா, வேற எதுவும் போர்ட் மேப் ஆகாம இருக்கா, அது எல்லாமே அவங்க தான் செக் பண்ணுவாங்க. ஓகேங்க. பிரதர் ஒரே நிமிஷம், அந்த விர்ச்சுவல் சுவிட்ச் அந்த டேப் மட்டும் போங்க பிரதர். அந்த விர்ச்சுவல் சுவிட்ச் இருக்கு இல்லைங்களா இ சென்டர்ல, அது அந்த சுவிட்ச் 0. ஓகே பிரதர், அந்த சுவிட்ச் ஒன்னு மட்டும் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரதர். ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு போர்ட்டுக்கு மட்டும் ஐபி அட்ரஸ் கொடுத்தா போதும் இல்லைங்களா? நம்ம பிசிக்கல் அடாப்டர் லாஜிக்கலா ஒரு ஐபி தான், பிசிக்கலா ரெண்டு யூஸ் பண்றோம், நம்ம ரெண்டு நெட்வொர்க் கார்டு யூஸ் பண்றோம். பட் ஒரு ஐபி தான், ஒரே ஒரு ஐபியை மட்டும் கொடுத்துட்டு நிக்டீமிங் பண்ணிடும் இல்லைங்களா? பிசிக்கல் போர்ட்டை வந்து நிக்டீமிங் பண்ணா அந்த ஒரு ஐபியிலேயே வந்து 2 ஈத்தர்நெட் போர்ட் வந்து அக்சஸ் ஆகிக்கும் இல்லைங்களா பிரதர்? ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே எஸ், எனி டவுட்ஸ் இல்லாட்டி முடிக்கிறேன் ப்ரோ. நெக் டீமிங் பண்றீங்க, இப்ப சிங்கிள் ஐபி வச்ச லூப் பேக் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாதுங்களா? நிக் டீமிங் பண்றப்ப இல்ல இப்போ நம்ம சிங்கிள் ஐபியே வந்து 2 போர்ட்டுக்கு வச்சிருக்கோம் இல்லைங்களா? இல்ல அதுக்கு தான் நம்ம அதான் விஎம்ஆர் இந்த ஃபீச்சர் கொடுக்குறோம். அவனே அதெல்லாம் பார்த்துப்பான், அப்பலாம் லூப் பேக் ஆகாது. ஓகேங்க. விசென்டர் ஃபீச்சரே அந்த நிக் டீமிங் ஒன் ஆஃப் த மெயின் ஃபீச்சர், அது அவன் அந்த விசென்டரே பார்த்துப்பான் அதெல்லாம். ஓகே. நிக் டீமிங் வந்து லோட் பேலன்ஸ் பண்றதுக்கும் அப்புறம் ரெடியூஸ் பர்பஸ்க்கும். 0 1 டவுன் ஆனா 1 ஒர்க் ஆகும், 1 ஒர்க் ஆச்சுனா 0 1 டவுன் ஆச்சுனா 0 ஒர்க் ஆகும், அதுதான். ஓகே. ஏன்னா ஒரே ஐபி வந்து இப்போ எங்க ஆபீஸ்ல வந்து லாஸ்ட் வீக் நடந்தது. நாங்க வந்து சர்வருக்கு ஒரு ஐபி கொடுத்துருக்கோம். டெஸ்டிங் போர்டுக்கு வந்து சேம் ஐபி கொடுத்து ஐபி கான்ஃப்ளிக்ட் ஆயிடுச்சு. ஆமா, ஒரே ஐபி ரெண்டு பேரும் கான்ஃப்ளிக்ட் ஆகும். அதான் அவங்க வந்து நாங்க சர்வர் கொடுத்தது வந்து யூசருக்கு தெரியாது. அவங்க வந்து போர்ட் ஐபி வந்து ஒரு நிக்ல தான் கான்ஃபிகர் பண்றேன். நல்லா பாருங்க, ரெண்டா நிக்ல ஐபி கான்ஃபிகர் பண்ணல. ஓகே. சோ அப்ப எனக்கு ஒரு ஐபி தான் இப்ப, அதனால கான்ஃபிளிக்ட்லாம் ஆகாது அது. ஓகே. Okay, yes, then let me close the session. நாளைக்கு கிளாஸ் வேணுமா, வைக்கலாமா, இல்ல அவைலபிலிட்டி எப்படி? நாளைக்கு கிளாஸ் அவைலபிலிட்டி yes need your suggestions. நாளைக்கு கொஞ்சம் பிரேக் கேன்சல் பண்ணிரலாம். நிறைய பேர் அவைலபிள் இருந்தா வச்சுக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. that's your availability. பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே ஃபைன், பிரேக் எடுத்துக்கலாம் பிரதர். ஃபைன் நோ ப்ராப்ளம். நாளைக்கு கிளாஸ் பிரேக் எடுத்துக்கலாம். ஏன்னா நேத்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் எடுத்துட்டாங்க கிளாஸ். அடி நடிச்சிட்டாரா அவர் பாஸ்கர்? ஆல்ரெடி டிலே ஆயிடுச்சு வந்து ஜாயின் பண்ணது. அதுக்கப்புறமா வந்து ஒரு 1 hour 1.5 hours மேல செஷன். ஸோ டோட்டலா 3 hours ஆக்குபை பண்ணியாச்சு. கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம். பட் என்ன எலாபரேட் பண்ணி சொல்லியிருப்பாரு அவரு. ஆனா கிளாஸ் புரிஞ்சது இல்ல? கிளாஸ்லாம் புரிஞ்சுது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எலாபரேட் பண்ணி சொல்லியிருப்பாரு. கொஞ்சம் பாஸ்கர் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் எடுப்பாரு, ஏன்னா கொஞ்சம் மெதுவா எலாபரேட் பண்ணி தான் சொல்லுவாப்ல அவரு. ஸோ பட் ஓகே ஃபைன், நாளைக்கு பிரேக் எடுத்துக்கலாம். we will resume on Monday. Okay, thank you. Thanks bro. Thanks Terry bro. Thank you brother.